ஒரு நாடக கலைஞர், நாடகர், இலக்கியவாதி, சமூக செயற்பாட்டாளர் மற்றும் தொழில் ரீதியாக ஒரு சட்டத்தரணியாக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய திரு சோமசுந்தரம் தேவராஜா அவர்கள் கலந்து சிறப்பிக்கின்றார். இப்போது அவர் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்து கொள்வதற்கு தயாராக இருக்கின்றார். ஆகவே நிகழ்ச்சிக்குள் நாங்கள் உங்களை அழைத்துச் செல்கின்றோம். வணக்கம் திரு தேவராஜா அவர்களே. வணக்கம். 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 நன்றி. நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டதற்கு எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய எனது ஒலித்தரம் உங்களுக்கு சரியாக இருக்கிறதா? நன்றாக இருக்கிறதா? நன்றாக இருக்கிறது. நன்றி. உங்கள் குரலும் இப்போது மிக தெளிவாக வருகிறது. எம்மோடு இன்றைய நிகழ்ச்சியிலே இணைந்து கொள்வதற்கு நீங்கள் சம்மதம் தெரிவித்ததற்கு எமது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, நான் இன்றைய நிகழ்ச்சிக்குள் உங்களை அழைத்துச் செல்லலாம் என்று நம்புகிறேன். அறிமுகமாக உங்களை பற்றி நான் குறிப்பிட்டிருந்த போது, ஒரு நாடகர், இலக்கியர் மற்றும் சமூக செயற்பாட்டாளர், சட்டத்தரணி என்று பன்முக ஆளுமைகளை தெரிவித்திருந்தேன். இந்த நாடகர் என்ற ஒரு வார்த்தையை நீங்கள் தான் எனக்கு பரிந்துரைத்திருந்தீர்கள். ஆகவே திரு தேவராஜா அவர்களே, ஒரு நாடக கலைஞராக இந்த நாடகர் என்ற வார்த்தையை நீங்கள் தெரிவு செய்வதற்கான காரணம் என்ன? எனக்கு என்னுடைய ஆளுமையை விருத்தி செய்வதில் நாடகம் எனக்கு உற்ற துணையாக இருந்திருக்கிறது. அதன் மூலம் நான் 1963ஆம் ஆண்டில் என்னுடைய 3ஆம் வகுப்பிலேயே இரட்டை புலவர்கள் என்கின்ற ஒரு நாடகம் எங்களுடைய ஆசிரியர் செல்வரண்டம் ஆசிரியர்கள் பழக்கி, அதிலே நான் கால் இயலாதவனாக என்னுடைய நண்பருடைய தோளில் இருந்து நான் அவரை வழிநடத்தி சென்ற அந்த இரட்டை புலவர்களுடைய அந்த பாடலை பாடி அந்த நாடகத்தில் ஈடுபட்டேன். அன்றிலிருந்து எனக்கு இன்று வரைக்கும் நாடகம் என்னிலிருந்து பிரிக்க முடியாத ஒன்றாக, எனக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒன்றாக, எல்லோருடனும் தொடர்பாடலை செய்யக்கூடிய ஒரு ஊடகமாக நாடகம் விளங்குகிறது. அதில் எனக்கு மகிழ்ச்சி இருக்கிறது, மன மகிழ்வும் இருக்கிறது. அதனால் நான் நாடகர் என்று என்னை முதலில் சொல்வதில் பெருமைப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி. நன்றி. இன்றைய நிகழ்ச்சியிலே நாங்கள் உங்களுடைய நாடக பங்களிப்பு தொடர்பாகவே அதிகமாக பேசியிருக்கிறோம். அதாவது ஒரு 3 வயதிலே நீங்கள் நாடகத்துறைக்கு வந்து, பின்னர் நாடகத்துறையில் பல்வேறு சாதனைகளை செய்திருக்கிறீர்கள். இலங்கை நாடக துறைக்கு உங்கள் பங்களிப்பு என்பது ஒரு பாரிய பங்களிப்பாக இருப்பதாக உங்களை அறிய தந்தவர்கள் எனக்கு சொல்லியிருக்கிறார்கள். நாடகத்துறைக்கு 3 வயதிலே வந்த பின்னர், 3ஆம் வகுப்பிலே வந்த பின்னர் 10 வயதிலே வந்த பின்னர் உங்களுடைய இந்த நாடகத்துறை தொடர்பான ஆர்வத்துக்கு அதிகமாக வித்திட்டது உங்கள் பள்ளி நாட்களா, அல்லது உங்கள் உயர் பள்ளி நாட்களா, அல்லது அதற்கு பள்ளிக்கு வெளியே உங்களுடைய நாடகத்துறை சார்ந்த விடயங்களா? எப்படி அதை நாங்கள் சொல்லலாம்? ஆரம்ப பள்ளி, உயர் பள்ளி, மற்றது பல்கலைக்கழகம், மற்றது எங்களுடைய கிராமத்திலே இயங்கிய நிறுவனங்கள், அங்கே நடைபெற்ற போட்டிகள், இனிய கிராமங்களிலே நாங்கள் மேடையேற்றியது பல்கலைக்கழகம். அதற்கு பின்னாலும் தொடர்ந்து நடிகர் ஒன்றியம், நாடகரங்க கல்லூரி, மக்கள் களரி, செம்முக ஆற்றுகை குழு, மறுமலர்ச்சி மன்றம் என்ற பல ஸ்தாபனங்கள், நாடக நிறுவனங்கள் என்னை ஊக்குவித்து உற்சாகம் அளித்தது. எனவே நான் மகிழ்வுடன் இன்று வரையும் அந்த நாடக அரங்கேற்றம், அரங்க பண்பாடு என்று அதனை நான் குறிப்பிட விரும்புகின்றேன். தமிழ் மக்கள் மத்தியில் அரங்க பண்பாட்டை வளர்க்க வேண்டும், அதில் மக்களை ஈடுபடுத்த வேண்டும். அதனால் அவர்களுடைய ஆளுமை பண்பு வளரும் என்பது என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. சரி, இந்த சொல்லுங்க. இல்லை, ஈழத்தின் முதன்மையான ஒரு விடயம் உலக நாட்டிலேயே இலங்கையை நான் துணிந்து குறிப்பிடுவேன். நாடகத்தில், தமிழ் நாடகத்தில் முதலிடம் வகிப்பதாக நான் ஈழத்தவர்களை கருதலாம் என்று என்னுடைய நம்பிக்கை. அருமை. இந்த நாடக துறை என்பது பாரம்பரியமாக பல்வேறு தளங்களிலே எமது மண்ணிலே வளர்ந்து வந்திருக்கிறது. அதிகமாக அதில் நான் பள்ளிக்கூடங்களிலே ஒரு சில நாடகங்கள் நடித்ததை தவிர
நாடகத்துறைக்கு என்னால் அதிகம் ஈடுபட முடியவில்லை. சிட்னியில் ஒரு நாடகம் செய்திருந்தோம். அந்த வகையில் அதில் பெரிதாக ஈடுபட்டவன் இல்லை. இருந்தாலும் உங்களை போன்றவர்கள் இந்த துறைகளிலே அர்ப்பணிப்பாக நாடகம், நடிப்பு என்ற விடயங்களிலே அர்ப்பணிப்பாக ஈடுபடுகிறீர்கள். யாழ்ப்பாண நாடக துறை அதில் நீங்கள் பங்கேற்றது என்ற தொடக்கத்தில் இருந்து நாங்கள் வருவோமானால் உங்களுடைய முதல் நாடக அனுபவம், மேடை நாடக அனுபவங்களை பற்றி நமது நேயர்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். எப்படி அது ஆரம்பித்தது? ஆரம்பத்திலே 3ஆம் வகுப்பிலே இரட்டை புலவர்கள் என்கின்ற அந்த நாடகத்தை எங்களுடைய ஆசிரியர்கள் பயிற்றுவித்து நான் 10ஆம் வகுப்பிலேயே 10ஆம் வயதிலே 3ஆம் வகுப்பிலே அந்த நாடகத்தை பாடசாலைக்காக பன்னாகம்படக்கு அமெரிக்கன் மிஷன் தமிழ் கலவன் பாடசாலையிலே முதலாவது நடித்தேன். நானும் சிவபாலன் என்ற நண்பரும். அந்த நாடகத்துக்கு பிறகு எங்களுடைய பாடசாலையிலே எல்லோரும் என்னை பார்த்து ஒரு நடிகர் என்று சொல்லக்கூடிய ஒரு மனமகிழ்வு வந்தது. அதைத் தொடர்ந்து 6ஆம் வகுப்பிலே நான் திருநெல்வேலி முத்துத்தம்பி வித்தியாசாலையில் கற்றுக்கொண்டிருக்கின்ற பொழுது அங்கே வாராந்த கூட்டங்கள் இடம்பெறும். அதை நாங்கள் பல நாடகங்கள் நடிப்போம். விதியின் விளையாட்டு என்று, மற்றது திருவிளையாடல். அதுல தருமி என்ற பாத்திரத்துக்கு அந்த காலத்துல நகைச்சுவை பாத்திரத்தை ஏற்று நடித்தேன். அது மட்டுமல்ல, சினிமா படங்களை பார்த்துவிட்டு ஆசிரியர்கள் கேட்கின்ற நேரம் எல்லாம் அவர்களுக்கு எம்ஜிஆருடைய பாட்டு, சிவாஜியினுடைய பாட்டு, அந்த பாடல்களை பாடசாலை இன்டர்வல் நேரங்களில், இடைவேளை நேரங்களில் ஆசிரியர்கள் கூப்பிட்டு அழைத்து பாடடா தேவராஜா நான் உடனே தொடங்கி விடுவேன். இப்ப அவர்கள் கேட்பார்கள் என்று காத்து கொண்டிருந்து கேட்கின்ற நேரம் கூட்டங்களில், பாடசாலை கூட்டங்களிலும் எங்களுடைய அந்த விடுதி முத்துத்தம்பி வித்தியாசாலை விடுதியிலும் அதை நடித்து எனக்கு பயிற்சி வந்தது. பிறகு ஆங்கில நாடகங்களும் அங்கே ஐயாத்துறை மீசாவாறு பல எங்களுக்கு பழக்கி வந்தார்கள். அதனால் அதன் தொடர்ந்து பிறகு நாங்கள் கிராமத்திலே கோபால கிருஷ்ண நாடக மன்றம் என்ற ஒன்றை பண்டத்திறப்பிலே நாங்கள் தேவராஜா, கிருஷ்ண கோபால், மற்றது தனகோபால் கிருஷ்ணன் என்று சொல்லி திருபகவான கிருஷ்ணன் எங்களுக்கு ஒரு 15 வயதிலேயே 16 வயதிலேயே நாங்கள் அது எங்கட பேர்களை போட்டு நாங்கள் திருபகவான கிருஷ்ண நாடக மன்றத்தை உருவாக்கி அதிலே 68ஆம் ஆண்டிலே முதலாவது நாடகம் சாம்ராட் அசோகன் என்பதை அம்பாள் சரசமுகத்திலே மேடையேற்றி பலருடைய பாராட்டை பெற்றோம். எனவே சிவாஜி கணேசன் மாதிரி பேச வேணும், அவர் மாதிரி நடிக்க வேணும். எனவே அதைத் தொடர்ந்து சோக்ரடிஸ், மனோகரா, பராசக்தி, வீரபாண்டிய கட்டபொம்மன் என்ற பல நாடகங்களை நாங்கள் மேடையேற்றி சமூக நாடகங்களாக நட்பு, விதியின் விளையாட்டு, கடன்படுத்தும் பாடு என்ற நாடகங்களை எல்லாம் மேடையேற்றி அதுல கதையில இருப்பவர்களுக்கு 25% டிக்கெட் போட்டு 2 ரூபா 2 சதம் டிக்கெட் போட்டு அன்றைக்கெல்லாம் நாங்கள் நாடகம் மேடையேற்றி 10வது ஆண்டு விழா 4வது ஆண்டு விழா என்று சொல்லி 10வது நாடகத்தை நாங்கள் 1972ஆம் ஆண்டிலே மேடையேற்றினோம். அதைத் தொடர்ந்து நாங்கள் காலேரி முருகன் விளையாட்டு கழகம் என்று ஒன்றும், தேவகோபால கிருஷ்ண நாடகம் என்றும் சிறுவர்கள் நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து 1972ஆம் ஆண்டிலே மறுமலர்ச்சி மன்றம் என்ற ஒன்றை எங்களுடைய கிராமத்திலே உருவாக்கி இருந்தோம். அந்த கிராமத்திலே உண்மையில் குடிகாரர்கள், அந்த காலத்துல தீபாவளி என்றால் குடிகாரற்ற கொண்டாட்டம். எனவே எங்களுடைய கிராமத்திலே அது எங்களுக்கு ஒரு வெட்கக்கேடான விடயமாக இருந்தது. எனவே நாங்கள் தீபாவளியை பகிஷ்கரித்து ஊர்வலம் நடத்தி குடியை எதிர்ப்போம், குடும்பம் மீட்போம் என்ற இயக்கத்தை நடத்தி அன்று அதில் ஈடுபட்ட இளைஞர்கள் எல்லோரும் ஒன்று திரண்டு பல நாடகங்களை மேடையேற்றி இருக்கிறோம். அதில் தொடர்ந்து வருடம் மேடையேற்றுவதும், அந்த நாடகங்களை அயலூர்களில் ஹரிச்சந்திரமயானன் தொடக்கம் சகல நாடகங்களை மேடையேற்றி வெளியிலே எல்லாம் கொண்டு சென்று அதை மேடையேற்றியதன் மூலம் எங்களுக்கு ஒரு மரியாதை. அப்ப நாங்கள் நடித்து போட்டு வெளியில வரைக்க ஒவ்வொன்றாண்டா சோமுபடி என்று சோமுபடி வெளுத்து வாங்கினார் என்று
கூடின மேற்கேற்பை நாங்கள் கரைக்க மாட்டோம். நடிச்சு போட்டு சனத்துக்குள்ள தெரிகிறது ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் நிற்பினோம். அப்ப இவங்க அந்த நாடகம் நடிச்சவனா எங்களுக்கு ஒரு பெரிய பலம். அப்ப அந்த சந்தோஷமே எங்களுக்கு வாழ வச்சது. அந்த காலத்துல எங்களுக்கு இந்த சோடாக்கள் இனிப்பு சோடா என்றது குடிக்கலாது. பாடி அது இதெல்லாம் கையுக்கு கிடையாது. அதுவும் காய்ச்சல் வந்தால் மட்டும்தான் கிடைக்கும். அதுவும் பேயாவா இஞ்சி சோடா தான் வரும். ஆனால் ஒரு இந்த சாம்ராட்ட சோறு நடிச்ச உடனே இந்த கந்தசாமி என்ற ஒரு ஒரு அங்கல் வந்து ஒரே பாடி உடைச்சு போட்டு நான் தந்தா தேவா நீ மட்டும் குடிக்கிறான். அப்ப அந்த ஒரே பாட்லி எனக்கு ஜனாதிபதி விருதை விட இன்றைக்கு நினைச்சு பார்த்தால் மிகப்பெரிய விருதாக அதை நான் மதிக்கிறேன். எனவேதான் என்னை நாடகம் உற்சாகப்படுத்தியது. ஆனால் ஊரிலே வந்து ஆசிரியர்கள் எங்களுடைய வீரவாண்டி கட்டபொம்மன் நாடகம் பயிற்சி செய்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு ஆசிரியர் வந்து அந்த தன்னை மகனை அடிச்சு இழுத்து கொண்டு போனார். என்ன பார்த்து சொன்னார், சிவா நீ நாடகம் நடிச்சு பொடிகளை பழுதாக்குற மட்டுமல்ல ஊரை கெடுத்து போடாது என்று சொன்னார். ஏனென்றால் அந்த காலத்துல நாடகம் நடிப்பவர்கள் நன்றாக குடிப்பார்கள். நாடகம் முடிஞ்ச உடனே ஒரு பொம்பளையை தூக்கி கொண்டு ஓடுவார்கள். எனவே அந்த மாதிரியான விளையாட்டுகள் இருந்ததால் இவர்கள் பிஞ்சில பழுத்த வெம்பி பழுத்ததுகள் என்று சொல்லி எங்களை இருந்தன. எனவேதான் நாங்கள் மிகவும் நிதானமாக ஒழுக்கத்தை கடைபிடித்தோம். அதாவது இந்த குடிப்பழக்கம் மற்ற மது மாது என்ற அந்த சில்லறை சேட்டைகள் நாங்கள் இதிலேயும் ஈடுபடக்கூடாது என்றொரு சத்திய விரதம் உண்டு. நாங்கள் இன்று வரைக்கும் எங்களுடைய மறுமலர்ச்சி மன்றத்தை சார்ந்தவர்கள் அவ்வாறு ஈடுபட உலக நாடெல்லாம் பரவி இருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் இன்று மட்டும் ஒரு சிலரை தவிர அவர்கள் மது பாவனையே இல்லாமல் இன்றைக்கும் அவர்கள் சந்தோஷமாக எங்களுடன் இணைந்து இந்த நாடகம் எங்களை மற்றது அதை தொடர்ந்து நாங்கள் 75ஆம் ஆண்டு காகித புலிகள் என்ற ஒரு நாடகம் போட்டு முதல் நான் நினைக்கிறேன் யாழ்ப்பாணத்தில் ஒரு நவீன நாடகம் என்று ஒரு 80 தடவைகளுக்கு மேல் அது மேடையேறியது. ஐயா எலெக்ஷன் கேட்கிறார் என்று மாவை நித்யானந்தனுடைய நாடகம் நகைச்சுவையாக போகும். எங்களுடைய நாடகம் ஒரு நவீன நாடகம் காகித புலிகள். அது பேராசிரியர் கைலாசபதி பல்கலைக்கழகத்துல முதல் தடவையாக 74ஆம் ஆண்டு 75ல பல்கலைக்கழகம் உருவான நேரம் அதை மேடையேற்றினாங்கள். அவருடைய வாழ்த்தும் விமர்சனமும் வரவேற்பும் அந்த நாடகம் 4 என்ற நூலிலே கூட அதை பற்றி அவர் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அது எங்களுக்கு மகிழ்ச்சியை உற்சாகத்தை ஏற்படுத்தியது. எனவே இந்த நாடக குழு ஒன்றை நீங்கள் ஆரம்பித்த போது உங்களோடு பல நண்பர்கள் இணைந்திருப்பார்கள். அந்த காலத்திலே இந்த நாடகங்களிலே பெண்கள் வந்து நடிப்பது என்பது கொஞ்சம் குறைவாக இருக்கு. உங்கள் நாடகங்களிலும் ஆண்கள் தான் பெண்கள் வேஷம் போட்டார்களா அல்லது நீங்கள் பெண் நடிகைகளும் உங்களோடு இணைந்து நடித்தார்களா? எப்படி இருந்தது? கிராமத்துல பெண்களை கிடையாது. எனவே நானே பெண் வேடம் தாங்கி உண்மையில் கொழும்பு பல்கலைக்கழகத்தில் இருந்த பொழுது நான் பெண் வேடம் நடித்து கொழும்பு பல்கலைக்கழக சட்டப்பீடத்தில் இருந்த காலத்துல பெண் வேடம் நடித்து சிறந்த நடிகர் என்ற பட்டம் எனக்கு 74ஆம் ஆண்டிலே கிடைத்தது. அப்ப பெண்ணாகவும் நாங்கள் தான் நடிக்கிறோம். அதுதான் நாங்கள் மௌனோருவினுடைய புதியதொரு வீடு தாசிசியனுடைய யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தவர்களுடைய நாடகத்தை நாங்கள் பண்ணத்திற்கும் மகளிர் கல்லூரியில் மேடையேற்றுகின்ற பொழுது அந்த ஒலிபெருக்கி மூலம் நாங்கள் விளம்பரம் செய்தோம். என்னவென்றால் உண்மையான பெண்கள் நடிக்கும் புதியதொரு வீடு வாருங்கள் வந்து வாருங்கள். அப்படித்தான் அந்த காலத்துல நாடகங்கள் இருந்தது. ஆனால் நாங்கள் கொழும்பிலே நடிகர் ஒன்றியம் என்பதை நாவண்ணா சுந்தர்லிங்கம், ஆனா தாசிசியஸ், பத்மநாதன் என்ற இளைய பத்மநாதன் பத்தண்ணா மற்றும் பல பாலேந்திரா அவ்வாறு பல கவிஞர் முருகையன், கவிஞர் சிவானந்தன் எல்லோரும் ஈடுபட்டு நாடக பயிற்சி பட்டறையை தேசிய கலை இலக்கிய பேரவை என்பது 73ஆம் ஆண்டிலே கொழும்பு சைவமங்கையர் கழகத்திலே நடாத்தி கவித வகுப்புகளை நடாத்தி பயிற்சி பட்டறைகளை நடாத்தி கந்தன் கருணை என்ற நவீன நாடகத்தை காத்தாங்குத்து பாணியில் அமைந்த ஒரு நவீன நாடகத்தை ஆலய பிரவேசம் பற்றிய ஒரு மாவை முருகன் கோயில் கந்தசாமி கோயில் அதில் ஆலய பிரவேச போராட்டத்தை நாடகமாக்கி நாங்கள் நடித்து அது ஒரு பெரிய பாராட்டு பெற்றது. நடிகர் ஒன்றியம் ஒரு அரங்கு அவை ரசிகர் அவை என்று சொல்லி ஒரு வருடத்தில் 5 நாடகங்கள் போடுவது என்று சொல்லி அதிலே கோடை மற்றது பொறுத்தது போதும் என்ற பல நாடகங்களை நாங்கள் மேடையேற்றி இருந்தோம். 77 கலவரம் மட்டும்
77 வரைக்கும். அதற்கு பிறகு யாழ்ப்பாணத்திலே குழந்தை மா சண்முகலிங்கம், ஆனா தாசிசியம் போன்ற காரை சுந்தரம் பிள்ளை, பல அறிஞர்கள், கந்தவனம், கவிஞர் கந்தவனம் என்ற பலர் சேர்ந்து நாடகரங்க கல்லூரியை உருவாக்கினார்கள். இங்கே இருந்த சிசு நாகேந்திரா ஐயா அவரும் இங்கே இருந்தவர் ஆஸ்திரேலியாவில். அப்ப அவையெல்லாம் பிரான்சிஸ் இனம், இப்போ உருத்திரேஸ்வரன் என்ற பல கலைஞர்கள், யாழ்ப்பாண கலைஞர்கள் பலர் ஒன்று சேர்ந்து அந்த திருநெல்வேலியிலே பயிற்சி பட்டறைகளை ஏற்றி பொன்னுத்திர மாஸ்டர் என்று பலர் சேர்ந்து நாங்கள் வயது வேறுபாடின்றி ஒரு 20 வயது முதல் 70 வயது வரை உள்ள நாங்கள் பயிற்சப்பட்டு நாங்கள் பொறுத்தது போதும் நடித்து அதிலேயும் நாங்கள் எங்களுடைய நாடகம் தேசிய விருதுகளை பெற்றது. கொழும்பிலே இருந்த பொழுது நான் செவ்வானத்தில் ஒன்று ஏற்றி சித்திரவேல் தேவ பெனடிக்டாக்கள் செய்த நாடகத்தில் நான் திவ்யராஜனாக்கள் நடித்து அதில் தேசிய விருதில சிறந்த நாடகமாக சிறந்த நடிகராக நான் தெரிவு செய்யப்பட்டேன். பின்னர் எங்களுக்கு இந்த பொறுத்தது போதும் பல பரிசுகளை எங்களுக்கு பெற்று தந்தது. இவ்வாறு நாடக அரங்க கல்லூரியிலும் யாழ்ப்பாணத்தில் நாங்கள் ரசிகர் அவை என்று உருவாக்கி நாடகத்துக்கு ஆக்கள் பார்க்க முடியாமல் இடமில்லாமல் திரும்பி சென்றது 1984 வரை நாங்கள் அந்த நாடகங்களை தொடர்ந்து நடத்தி வந்தோம். இப்பொழுதும் மக்கள் களரி என்று சொல்லுகின்ற பராக்கிரம நெறியல்ல அவர்களுடன் சிங்கள இளைஞர்கள் 30 பேர், மகளிர், பொம்பளைகள் எல்லாரும் சேர்ந்து அவர்கள் தமிழிலே பேசி வெண்காட்டி வட்டம் என்ற ஜெர்மன் பிரெக்ட் இந்த வேர்ச்சுவல் பிரெக்ட் இந்த அந்த நாடகம் சோக் சர்க்கிள் அதை நாங்கள் 2.5 மணித்தியாலம் செய்தோம். அது மட்டுமல்ல சமூக மாற்றுகை குழு, ஆரோடான நாடகம் என்றும் எல்லாரும் இணைந்து இன்றைக்கும் தொடர்ந்து நாடகங்கள் பலது, வெளிநாட்டு நாடகங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் சிங்கள நண்பர்களுடன் இணைந்து இலங்கை முழுவதும் சிங்கள பிரதேசங்களில் தமிழிலேயே 2 மணித்தியாளர் நாடகம் செய்ய ரோணு பல்கலைக்கழகம், நுவரெலியா, கொழும்பு அவர்களுடைய அழகியல் கல்லூரி பல்கலைக்கழகத்தில் எல்லாம் நடித்து அவர்கள் தமிழை பார்த்து ரசித்து பிறகு ஒரே நாளிலே 2 ஷோ 2 காட்சிகள் வைத்திருக்கோம். சிங்கள மக்கள் தான் பார்வையாளர்கள். ஆனால் சிங்கள இளைஞர்கள், மகளிர்கள் எல்லாரும் தமிழில பேசுவார்கள். அப்படி யாழ்ப்பாணம் கிராமங்கள் முழுக்க நாங்கள் சுற்றி வந்து ஒரு பெரிய ஒரு 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 வேட்டை நடத்தி இருக்கிறோம். அது ஒன்று. மற்றது இன்றைக்கும் நாங்கள் அதுக்கு முன்னரும் பின்னரும் அது 1997 ஈழத்திலிருந்து பொறுத்தது போதும் அரசுரம், மற்றது இவ்வாறு 4 நாடகங்கள், இந்தையும் தாயும் மிக பிரதானமான நாடகம் குழந்தை சண்முகலிங்கத்தின். அதாவது இலங்கையிலிருந்து நாடகரங்க கல்லூரி சிதம்பரநாதன், பத்மநாதன், பிரான்சிஸ் இனம், அரசையா, நாங்கள், என்னுடைய மனைவி கலாலட்சுமி, என்னுடைய பிள்ளைகள் எல்லாரும் அதுல நடிகர்கள், ஜனமகன், அபிலாஷான் எல்லாரும், சிவஜோதி எல்லாரும் நாங்கள் சென்றோம். அங்கே லண்டனில் இருந்து ஆனா தாசிசியருடைய தலைமையிலே களரி அமைப்பினர் லண்டன்ல இருந்து ஒரு 10 பேர் கிட்ட வந்திருந்தார்கள். மெட்ராஸ் பல்கலைக்கழகத்திலே பேராசிரியர் அரசு, மற்றது அவருடைய துணைவி மங்கை பத்மா என்ற அவர்களுடைய பழனி என்ற அந்த இளைஞர்கள் சென்னை பல்கலைக்கழக நாடக மாணவர்களும் இணைந்து 3 பேருமாக 3 குழுக்களும் இணைந்து நாங்கள் நாராய் நாராய் நாடக பயணம், எங்களுடைய வேர்களை தேடி, உறவுகளை தேடி, தமிழ் உறவுகளை தேடி என்று சொல்லி தமிழ்நாடு முழுதும் நாங்கள் சுற்றி நாடகங்களை மேடையேற்றினோம். அப்பொழுது எங்களுக்கு புலனாய்வு துறையினர் எங்களை தொடர்ந்து வந்தனர்கள், இது பிரபாரன் கொம்மணி வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி எங்களுக்கு பின்னால் அலைந்து கொண்டு கலைந்து கொண்டு வந்தார்கள். ஆனால் நாங்கள் நல்ல நாடகங்களை போட்டு ஈழத்தில் இன்றைக்கும் நாடகம் நிமிர்ந்து நிற்கிறது. அங்கே கோயம்புத்தூரில், பொள்ளாச்சியில், பல இடங்களில், பாண்டிச்சேரியில் எங்களை பார்த்து ஈழத்துல தமிழ்ல இப்படி நாடகம் இருக்கா, நாடகக்கலை இன்னும் இருக்கிறா, இந்தியாவிலே நாடகக்கலை அந்த அளவுக்கு இல்லை என்பதை அவர்கள் ஒப்புக்கொண்டு கட்டி அணைத்து எங்களுக்கு புத்தகம் தந்து எங்களை ஆதரவளித்து எங்களை அழைத்து சென்று அவர்கள் பாராட்டி மகிழ்வித்தது எங்களுடைய வாழ்க்கையில் உண்மையில் கிடைத்தற்கரிய ஒரு நல்ல சந்தர்ப்பம். அந்த சந்தர்ப்பத்தை தொடர்ந்துதான் கோமல் சுவாமிநாதன் அவர்கள் இந்த யாழ்ப்பாணத்தோன் எல்லாம் பயங்கரவாதி ரஜீவின் மேடர் பிறகு நடந்த நாடகம், அதுக்கு பிறகு அவர் தேசிய கலை இலக்கிய பேரவை சார்பில் எங்களோட வந்து யாழ்ப்பாணத்துல வந்து பலரோடம் அவர் கதைத்து சென்று யாழ்ப்பாணத்தில புலிகள் மட்டுமில்ல மக்கள் வாழ்கிறார்கள், கலைஞர்கள் இருக்கிறார்கள் என்றதை தமிழ்நாட்டுக்கு செய்தி மூலம், சுவமங்களா பத்திரிகை மூலம் ஒரு பேர் இயக்கமாகவே
அவர் நடத்தினார்கள். அது மட்டுமில்ல, ஆனா தாசி சீஸ் அவர்களுடைய முன்முயற்சியால் ஐபிசி என்கின்ற அந்த வானொலி எங்களுக்கு நாங்கள் பொறுப்பாக இருந்து நிமல்ராஜன், நெல்ல நடேசன், இன்னும் பலர் நாங்கள் சேர்ந்து, என்னுடைய மனைவி கலாலட்சுமி, மற்றது நான் தான் அதுக்கு பொறுப்பாக இருந்து கொழும்பிலே ஒரு வருடமாக யுத்த காலத்திலே எங்களுடைய வீடே எங்களுடைய காரியாலயமாக இருந்து ஐபிசியை நாங்கள் நடத்தி சென்றோம் என்பதையும் இந்த சந்தர்ப்பத்திலே நான் சொல்லிக் கொள்வோம். அருமை அருமை. ஒரு பெரிய கதையையே மிக சுருக்கமாக சொல்லியிருக்கிறீர்கள். நாங்கள் ஒவ்வொன்றாக வருவோம். யாழ்ப்பாணத்திலே நீங்கள் ஆரம்ப காலங்களிலே நீங்கள் சொன்னீர்கள் வீரபாண்டிய கட்டபொம்மன் போன்ற அந்த வரலாற்று நாடகங்களை எல்லாம் தயாரித்து வழங்கியிருந்தீர்கள் என்று சொல்லி, அந்த கால வரலாற்று நாடகங்களிலே குறிப்பாக இந்த வசனம் பேசுவது, அதை மனப்பாடம் செய்து ஒப்புவிப்பது என்பது உங்கள் பாடசாலை ஆசிரியர்கள் கேட்டது போல அவையெல்லாம் ஒரு உண்மையிலேயே ஒரு பெரிய டேலண்டாக பார்க்கப்படும். உண்மையிலே அது ஒரு பெரிய திறமை. அதை மனப்பாடம் செய்து ஒப்புவிப்பது, அது மட்டும் இல்லாமல் அதை அந்த அந்த வசனங்களை அவ்வாறு உச்சரிப்பது, அந்த நாடகங்களிலே படங்களில் வந்த போது உச்சரிப்பது என்பது உங்களுக்கு இப்போது நான் கேட்டால் உங்களால் அப்படி ஒரு வசனத்தை எமது நேயர்களுக்காக சொல்ல முடியுமா? ஞாபகப்படும். ஆமாம், சாம்ராட் சொல்லலாம். என்ன சொன்னான் கலிங்கர் ஆட்டான், நந்த வம்சத்தை கூண்டோடு துவம்சம் செய்த அந்தடுகுல சிரேஷ்டராம், அவன் எங்கும் அணிபணியாத சாணக்கியரின் ராஜதந்திர மூலையிலே ஊறி வளர்ந்த இந்த அசோகவர்த்தருக்கு அடிபணிய மறுத்தான். பேதமை பேதமை தானை தலைவரே, தகுதி சிறிதுமில்லா தல்கர் கூட்டத்தை எடுப்பொடித்து போடும் என் அருமை தளபதியே, துடிக்கின்றன தோள்கள் எல்லாம் போகும். அன்புதான் என்பது, அன்புதான் உலக ஜோதி, அன்புதான் உலக மகா சக்தி. சோக்ரட்டிஸ்ல உன்னையே நீ அறிவாய், உன்னையே நீ அறிவாய், இளைஞர்களை கெடுக்கிறேன் என்று இந்த அவர்கள் சொல்கிறார்களே என்று அதெல்லாம் அப்படி போகும். நீங்கள் அப்போதும் நாடகங்களிலே இந்த கதாபாத்திரங்களை மாற்றி மாற்றி நடிக்கிற பழக்கம் இருக்கும். சில நாடகங்களிலே ஒருவர் வராவிட்டால் அப்படியான சந்தர்ப்பங்களும் ஏற்பட்டிருக்கிறதா உங்களுக்கு? அப்படியே சாம்ராட் அசோகன்ல அந்த ஆசிரியர் என்கிற பிக்குவுக்கு நடிச்சவரை எடுத்து கொண்டு போட்டார். நானே டபுள் எக்ஸ்ட்ரா நடிச்சேன். அவ்வாறு பல பல சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு ஏற்பட்டது வழக்கம். அது ஒரு நாடகம் ஒரு கிராமத்தில இருந்தால் அது ஒரு பிள்ளையாக பார்க்கிற நிலைமை இருந்தது. அதை மீறி நாங்கள் இன்றைக்கு நல்ல மனிதர்களை உருவாக்குவது, நாடகம் என்பது நல்ல மனிதர்களை உருவாக்குவது என்பதை நாங்கள் சாதித்திருக்கிறோம். எனக்கு இப்பொழுது 70 வயதாகிறது. இன்றைக்கும் நான் துணிந்தும் பெருமையுடனும் நன்றியுடனும் மக்களுடைய அன்பும் பெற்ற ஒருவராக நான் இருப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் குறிப்பாக சொன்னீர்கள் இந்த நாடகத்துறையிலே அந்த காலத்தில் பெண்கள் வருவதில்லை, ஆனால் உங்களுடைய துணைவியார் இப்போது நாடகங்களிலே நடிக்கிறார் என்று தெரிவித்தீர்கள். உங்கள் திருமணம் காதல் திருமணமா, நாடகத்துறையினூடாக வந்த ஒரு திருமணமா, அல்லது சமூகத்திலே இருப்பது போல் பேசி செய்த திருமணமா? எப்படி? தனிப்பட்ட கேள்வி நினைக்க வேண்டாம், ஒரு கலை அவரையும் ஒரு கலைஞராக கேட்கிறேன். இல்ல அது நான் அதுல ஒரு என்னட்ட 3 விஷயம் இல்ல, வெக்கம் இல்ல, பயம் இல்ல, கவலை இல்ல. மூன்றையும் நான் கடைப்பிடிக்கிறேன். மற்றது எந்த இதிலே திறந்த மனதுடன் நான் பேசுறேன். எதுவும் ஒளிச்சு மறைச்சு சொல்ல வேண்டிய தேவையும் இல்லை. அது ஒரு அவசியமாக கருதவே இல்லை. நான் அப்ப இந்த நாடகம் நடிக்கிறதுல ஒரு உற்சாகம் இருந்தது என்றால், எல்லா சனமும் பாராட்டும் நேரம் எனக்கு அங்க ஊர்ல ஒரு ஆள்ல கண் விழுந்தது, கலாலட்சுமி. அப்ப அவ படிச்சு கொண்டு இருக்கக்குள்ள நான் என்ன என்றால், நாடக விளம்பரங்கள் செய்யக்குள்ள அல்லது நாடக மேடையில அவன் வீட்டுக்கு முன்னால ஸ்பீக்கர்ல அனௌன்ஸ் பண்ணி கொண்டு போய்க்க, ஹலோ ரசிக பெருமக்களே, கண்டு கழியுங்கள் இந்த நாடகத்தை. அப்ப நாடக மேடையிலே வந்து இருப்பினார். அப்ப புதுக்கு நான் எடுத்து சொல்றேன், ஹலோ ரசிக பெருமக்களே. இப்படி இந்த சேட்டைகள், குரங்கு சேட்டைகள் எல்லாம் செய்ததுதான். ஆனால் இப்ப அப்படி ஒரு மாதிரி மிரட்டி கிரட்டி விரட்டி ஒரு மாதிரி ஆள விழுத்தினான்னு சொல்லலாம். அப்படி அவ ஒரு காதல் திருமணம் தான் எங்களுடைய திருமணம். அவ பிறகு நாடகங்கள்ல பிறகு நாடகங்கள், சினிமா, கலந்த நாள்ல வீடியோ பிலிம் அதுகளை எல்லாம் கூட கதாநாயகியா ஒரு ஆக்களோட ஆடுவா பாடுவா. இந்த சகலன் சொல்வார், இவன் ஒரு பேயன் விசரன், பெண்டில மற்றவனோட ஆட விட்டுட்டு பார்த்து கசிச்சு கைதட்டுறான் விசரன் என்றெல்லாம் பேசுவார்கள். என்ன ஏற்றி பொண்ணுத்திர மாஸ்டர் இளநாடு
பத்திரிகையில ஒரு 10 எழுத்தில் எழுதினவர் தேவராஜா ஒரு முற்போக்கு கலைஞர். ஏனென்று நான் இந்த முற்போக்கு என்று சொல்றேன். இல்ல பொன்சாதியை நடிக்க விட்டது என்ன அவவே முற்போக்கனோடும் என்ன சொல்றேன். இல்ல இந்த யாழ்ப்பாணத்தில் ஆம்புடையில் உப்பித்தாண்டாப்பா, அதனால நான் உனக்கு அந்த கிரெடிட்டை தார்வன் என்று நான் அதை உண்மையில ஏற்றுக்கொள்ளல. ஏன்னா இன்றைக்கும் அவ துணிஞ்சு சிறுகதைகள் எழுதியிருக்கிறா, நாடகங்கள் நடிச்சிருக்கிறார். நான் நடிச்ச இந்த ஆயம் என்ற கொழும்பு நாடகத்துல எந்த நாடகத்தை அவ டைரக்ட் பண்ணி இயக்குனரா இருந்திருக்கிறார். அப்ப அந்த அளவு வளமுள்ளவா. அவ இப்ப 5 வருஷமாக இறந்து. எனவே அந்த அவருடைய புத்தகங்களை எல்லாம் வெளிப்படுத்தி இருக்கிறோம், இழந்திருக்கிறோம். அவ ஒரு நல்ல ஒரு பாலேந்திராவின் நாடகத்துல ஒரு பால வீடு என்ற நாடகத்திலே நடிச்சிருக்கிறார். மற்ற கதை முடியுமான்ற PM கோராஜா அந்த பிலிம்ல நடிச்சிருக்கிறார். அவருடைய ஞாபகங்களை நான் மூலவும் ஆனாலும் கூட நீங்கள் அதை அவருடைய அந்த பங்களிப்பை மிகவும் உளப்பூர்வமாக ரசித்திருக்கிறீர்கள் என்ற வகையிலே அது பாராட்டுக்குரியது. சங்காரம் என்ற நாடகத்துல மௌனோருவின் கூத்து நாடகம், சங்காரம் வடமொழி கூத்து, அதுல அவதான் சமுதாயம் என்ற பாத்திரத்துக்கு நடிச்சவா. மலையல் மாதிரி அரக்கர்கள் பெரிய உருவங்களோட நொடிகள் எல்லாம் நம்மளுக்கு நடிக்க சுத்தி சுத்தி ஆடைக்குள்ள சனம் எல்லாம் ஒரு பரிதாபம் பெறக்கூடிய விதமாக அது அவனோரு இன்றைக்கு சொல்லுவார், ஞாபகப்படுத்தி. அவ்வாறு எல்லாம் தனிய திறந்த வழி அரங்கு என்று யாழ்ப்பாணத்தில் இருந்தார். அதுல இந்திய கலாச்சார மண்டபம் இருக்கு. அது பெரிய ஒரு 5000 சனம் பெறக்கூடிய அரங்கு. அதுல எல்லாம் நாடகங்கள் போட்டு யாழ்ப்பாண நாடக கலை அந்த காலத்திலே நீங்கள் சொன்னது போல 70களிலே குறிப்பாக யாழ்ப்பாண சமூகத்தில் இருந்த சமூக பிரச்சனைகளை வெளிக்காட்டுகின்ற நாடகங்கள் பல, மௌனகுரு அவர்களுடைய நாடகங்கள் போன்றவை எல்லாம் அவ்வாறான பிரச்சனைகளை வெளிக்கொண்டு வருகிற நாடகங்களாக இருந்தது. அப்போது நீங்கள் பல சவால்களை எதிர்கொள்ள வேண்டி இருந்திருக்கும். அவற்றை பற்றி உங்களால் எவ்வளவு தூரம் ஞாபகப்படுத்தி பேசக்கூடியதாக இருக்கும்? இல்ல, அன்றைக்கு அந்த காலகட்டத்துல கிராமத்துக்கு கிராமம் வாசிய சாலைகள், சனசமூக நிலையங்கள் என்று பல மன்றங்கள், மற்றது நாடக குழுக்கள் ஒவ்வொரு கிராமத்திலும் இயங்கிக் கொண்டிருக்கு. அப்போ ஒவ்வொரு கிராமத்திலும் போட்டி போட்டு அண்ணாகல மன்றம் என்றால் அதுக்கு கலமன்றம் என்றால் அது அண்ணாகல மன்றம் என்றது சுழிபுரத்துல, அதாவது பன்னாத்துல தோன்றினது. ஏனென்றால் எங்களுடைய வைரமுத்துவின் நாடகத்தை போடுறதுக்கு மேலிடங்கள்ல அங்கீகாரம் இல்லை. எங்களுடைய ஆலயங்கள்ல போடையிலாது போட கேட்டா சொல்லுவேன் அவன் இந்த நாடகம் வந்தா மழை வரும் என்று. அது ஏனென்றது சாதி அடிப்படை யாழ்ப்பாணத்துல நீக்கமுறை நிறைஞ்சிருந்தது. எனவே அந்த வைரமுத்துவின் நாடகத்தை மேலேற்றணும் என்று பழைய முன்னாள் தமிழரசு கட்சியின் செயலாளர் நாயகமாயும் கூட்டணி அமைப்பில் இருந்த அமிர்தலிங்கம் அவர்கள் அதை வலியுறுத்தினவர். அவர் பேராசிரியர் வித்யானந்தன் தான் வைரமுத்துவின் நாடகங்களை பல்கலைக்கழகம் வரையும் மேடையேற்றி அந்த கூத்து மீளுருவாக்கத்தை செய்தவர். ஆனால் அதை அவர்கள் அந்த கிராமத்து மக்கள் விரும்பவில்லை. எனவே ஒரு பணவெளியில போய் அந்த நாடகத்தை போட்டார்கள். அப்பொழுது ஜனங்களை எல்லாம் பார்த்து அழுது கண்ணீர் விட்டு மயான வேண்டாம் என்றால் அந்த மாதிரியான நல்ல வைரமுத்துவினுடைய நாடகம். அதுக்கு பிறகுதான் அண்ணா கலமன்றம் என்று ஒன்று உருவானது. கலமன்றம் என்று ஒன்று இருந்தது, பிறகு அண்ணா கலமன்றம் என்று ஒன்று உருவானது. என்னன்னா அண்ணாத்துடைய அந்த இதுல எங்களுடைய அந்த யாழ்ப்பாணத்துல தேசிய இளைஞர் காங்கிரஸ், வாலிபர் காங்கிரஸ் என்று கண்டிப்பு என்பனாக்கள் வளர்த்த பாரம்பரியம் ஒன்று இருக்கு. அந்த பாரம்பரியம் தீண்டாமைக்கு எதிரானது, மற்றது பெண் ஒடுக்குமுறைக்கு எதிரானது, இன வேறுபாடுகளை கலைந்து நிற்கக்கூடிய ஒரு உன்னதமான அமைப்பு. அதனுடைய தாக்கம் எங்களுடைய கிராமம் எங்கும் அப்படி பற்றி படர்ந்தது. ஒவ்வொரு கிராமமும் சங்கானையிலேயே பெரிய பல நாடக மன்றங்கள், பண்டத்தரப்புல பல நாடகம், ஊராக நாங்கள் அந்த வழிக்கடலை விசுவமடவுக்கு அல்லது அந்த விவசாயம் பற்றி வரைக்குள்ள வேற வடக்கும் தெற்கும் வேற சினிமா பாணி நாடகங்கள், கிழக்கும் தெற்கும் அப்படி பல நாடகங்கள். அந்த நாளைக்கு அவன் போட்ட கணக்கு, அழாதவர்கள் யார் என்று அப்படி பல நாடகங்கள் அந்த காலத்துல நாங்கள் பார்த்திருக்கிறோம், ரசித்திருக்கிறோம். அந்த கலைஞர்கள் இன்றைக்கும் எங்களுடைய நெஞ்சில சி.டி. செல்வராஜன், சின்ன செல்வராஜன், வைரமுத்து, அப்படி பல கூத்து இசை நாடகங்கள்
எல்லாம் ஆலயங்களில விழாக்களில போடப்படுறது வழக்கம். இன்றைக்கு அந்த நாடகங்களோ கூத்துகளோ ஆலயங்கள்ல எதுவும் நடப்பதே இல்லை. ஆமாம் ஆமாம் மிகவும் குறைந்து போய்விட்டது. அவ்வாறான கலை நிகழ்வுகள் எல்லாம் இப்போது இந்திய கலைஞர்களைத்தான் கூப்பிட்டு பாடல்கள் போன்றவற்றை எல்லாம் செய்கிறார்கள். இந்த யாழ்ப்பாணத்து உங்கள் கலைப்பயணம் 70களிலே 80களுக்கு பிறகு நீங்கள் கொழும்புக்கு வந்த பின்னர் கொழும்பில் இருக்கக்கூடிய நாடக கலைத்துறைக்கும் எமது மண்ணின் கலைத்துறையும் எவ்வாறு நீங்கள் ஒப்பிட்டு ரீதியாக கேட்டால் எப்படி நீங்கள் அதை விமர்சிக்க முடியும் என்று நீங்கள் உங்களிடம் கேட்டால் என்ன சொல்வீர்கள்? அதாவது கொழும்பு மேடை நாடகத்துறையிலே பொதுவாக இலங்கை வானொலி கலைஞர்களுடைய செல்வாக்கு எல்லாம் பெரிதாக இருந்ததாக நான் நம்புகிறேன். அதோடு ஒப்பிடும்போது தனியாக நாடகத்துறையிலே மட்டும் இயங்கிய உங்களை போன்றவர்களால் அரங்கேற்றப்பட்ட நாடகங்களுக்கும் அவ்வாறான பின்னணியில் இருப்பவர்களுடைய நாடகங்களை ஒப்பிட்டு ரீதியாக கேட்டால் என்ன சொல்வீர்கள்? இல்ல, நான் மேட நாடகம் என்றது என்னுடைய துறையாக இருந்தாலும் கொழும்பு பல்கலைக்கழகத்திலே படிக்கின்ற பொழுது இலங்கை வானொலி நிலையம் பக்கத்துல தான் இருந்தது. எனவே அதிலேயும் நாங்கள் போய் இலங்கை வானொலி நாடக கலைஞராகவும் நான் தெரிவு செய்யப்பட்டேன். எனவே வானொலியிலும் நாங்கள் எங்களுடைய அவருடைய முக்கியமானவர் KM வாசகர் என்ற ஒரு அற்புதமான கலைஞர், சில்லையூர் செல்வராஜன், ஆனந்தராணி, மற்றது கமலினி செல்வராஜன், மார்க்கண்டு, மரிக்கார் ராமதாஸ், ராஜகோபால், ராஜசேகரன் என்று மார்க்கண்டு இவர்களுடன் எல்லாம் கூட நாங்கள் வானொலியில் நாடகங்கள், எழில்வேந்தன் இவர்களுடன் பலருடன் நாடகங்கள் நடித்த வாய்ப்பு இருக்கிறது. அப்ப 20 ரூபாய் எங்களுக்கு அந்த காலத்துல மதியழகன் கனடாவில் இருக்க அவர் எல்லாம் எங்களுக்கு மற்ற சிவஞானம் கிராமிய நாடக நிகழ்ச்சிகள் அதுல எல்லாம் கலந்து கொண்டு எங்களுக்கு 20 ரூபாய் தந்தால் அந்த காலத்துல சாப்பாடு மத்தியானம் 80 சதம் எங்களுக்கு 20 ரூபாண்டா ஒரு மாதத்துக்கு எங்களை கொண்டெடுக்க போதும். எனவே எங்களுக்கு அது ஒரு பெரிய வரம். அப்ப படிக்கிற மாணவர்களாக பல்கலைக்கழகத்தில் இருந்த நேரம் சிவஞானம் மற்றது சச்சரு அதிநாதன் எல்லாம் இருந்த காலத்துல அவர்களுடன் சேர்ந்து நாங்களும் இந்த நாடகங்கள்ல பணியாற்றிய கிடைத்த வாய்ப்பு எங்களுக்கு ஒரு அற்புதமானது. சில்லையூர் செல்வராஜனுடைய தனியாத தாகம் அது அந்த காலத்துல ஒரு மிக செல்வாக்கு பெற்றது. அதிலே கோமாளிகள் அப்படிப்பட்ட நாடகங்கள் அவர்கள் நடித்து கொண்டிருந்தார்கள். அதுலதான் நானும் செவ்வானத்தில் ஒரு என்கின்ற ஒலிபரப்பு கலைஞர்களுடன் ஆத்த சித்திரவழிவேல் அவர் ஜெர்மனியில இருக்கிறார், திருவம்பரடி அவரோட சேர்ந்து 75 நாடகம் நடத்தி அதுல நான் சிறந்த நடிகராக வந்தேன் என்று ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். அங்கே நாடக கலைஞர்களும் நாடக நடிகர்களும் மேட நாடக கலைஞர்களும் ஒன்றாகத்தான் செயற்பட்டார்கள். அதுல மணிமேகலை, சிதம்பரம், அப்ப கொட்டாஞ்சேனியில கலைஞர் கருணாநிதி பொதுப்பணி மன்றம் என்று ஒன்று இருந்தது. அதுல பராசக்தி நாடகங்கள் எல்லாம் நாங்கள் பங்கேற்று நடித்திருக்கிறோம். அந்த காலத்துல ஜீவா நாவுக்கரசன் என்று அவர் ஒரு பெரிய நாடக கலைஞர். நாங்கள் வடக்கு அது கொழும்பு லடீஸ் வீரமணி பிரபலமான ஒரு வில்லிச கலைஞர், மகாவிந்த கண்மணியால் காது என்ற வில்லுப்பாட்டை நிகழ்த்தியவர். மற்றது ரகுநாதன் அவரோட நிர்மலா போன்ற படங்கள் எடுத்தவர். அவர் வாடகைக்கு அறை அப்படி என்று பல நாடகங்களை அவர்கள் இணைந்து மேடையேற்றி இருக்கிறார்கள். நாடக கலைஞர்கள், சினிமா கலைஞர்கள், வானொலி கலைஞர்கள், விஜயால் பீட்டர் அவை எல்லாம் அதுல அந்த நாள்ல எங்களோட இணைந்து ஒன்றாகத்தான் பயணித்தது. அருமை. அந்த நீங்கள் இத்தனை கலைஞர்களை இன்றைய நிகழ்ச்சியிலே நீங்கள் நினைவு கூறத்தான் அவர்களுடைய ஞாபகங்கள் எல்லாம் மீளவும் எங்களுக்குள் உருவாகிறது என்று சொல்லலாம். அப்படியான கலைஞர்களுடைய பெயர்களை நாங்கள் சின்ன பிள்ளைகளாக இருந்த காலத்தில் கூட KM வாசகர் போன்றவர்கள், ரகுநாதன் போன்றவர்கள் எல்லாம் நீங்கள் இப்போது சொல்லும் போது ஓமோ இப்படி எல்லாம் இருந்தார்கள் இல்லையா எங்களுடன் இருந்து என்று ஞாபகத்தில் வருகிறது. உண்மைதான். இந்த நாடக மேடையிலே மட்டும் நீங்கள் இருக்கவில்லை. நீங்கள் சொன்னீர்கள் சினிமா சம்பந்தமான சில விடயங்களும் உங்கள் நாடகத்துறையினால், உங்கள் மனைவியினால் போன்றவர்களால் இயக்கப்பட்டிருக்கிறது என்று. அந்த துறையிலே நீங்கள் ஈடுபட்ட அனுபவங்களையும் நமது நேயர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்களேன். எனக்கு உண்மையில சினிமாவில நடிக்க போன சந்த காதல் கடிதம் என்ற ஒரு படம். அது
பேர்களுடைய மறக்க பார்க்குது. ம், அந்த காதல் கடிதம் என்ற நாடகம் ம், இந்தியாவும் இலங்கையும் சேர்ந்து நண்பர் தேவதாசன் என்றவர் அந்த தொடர்பில் இதென்றவர். அதில் ஒரு சின்ன பாத்திரம் தான் நான் நடிச்சேன். ம், மற்ற அவர்கள் எல்லாரும் நன்றாக நடித்து அது ஒரு திரையில இந்திய திரையில வரையில நாங்கள் அதை திரையிட்டு பார்த்தோம் அந்த படத்தை. ம். மற்றது ஏஇ மனோகரன் கூட அதுல நடித்திருந்தார் ஒரு கட்டத்தில் என்னுடன் நானும் சேர்ந்து. அதில் எனக்கு சம்பளமும் தரப்பட்டது. அதே போல இங்க வந்து ஒரு பெண் அமைப்பினர் சிட்னியில ஒரு நாடகத்தை நடத்தினார்கள். அதுலயும் நடிச்சதற்கு ஒரு $100 தந்தார்கள் ஒரு 3 நிமிஷ காட்சி நடித்து. அவ்வாறு எனக்கு இங்கே சன்மானம் பெற்றிருக்கிறீர்கள். ம், ஒரு மனமகிழ்ச்சி. அது கருணாகரன் என்ற நண்பர் ஆமா. அவர் எனக்கு இந்த வாய்ப்புகளை பெற்று தந்தார். ம். இவ்வாறு சென்ற இடமெங்கும் சிறப்பு பெறக்கூடிய வாய்ப்பை நாடகம் எனக்கு வழங்கி இருக்கு. சரி, நீங்கள் குறிப்பிட்ட அந்த விடயத்துக்கே வருகிறேன். சன்மானம், எமது நாடக கலைஞர்கள் போன்றவர்கள், நீங்கள் சொன்னீர்கள் சில நாடகங்களுக்கு டிக்கெட் கிடைக்காமல் கூட மக்கள் திரும்பி சென்றிருக்கிறார்கள் என்று சொல்லி, அந்த காலங்களிலே இந்த நாடகங்களுக்கு கலைஞர்களுக்கு வழங்கப்பட்ட வெகுமதிகள், சன்மானங்கள் என்பவை எப்படி இருந்தது? அது என்ன மாதிரி ஒரு இப்போ இந்தியாவை எடுத்துக்கொண்டால் நாடகத்தில் நடிப்பதற்கு பெருந்தொகை பணங்கள்லாம் அங்குள்ள அமைச்சூர் நாடக குழுக்கள் வழங்குவார்கள். மற்றது தானாக நண்பர்களாக இணைந்து நடிப்பவர்களும் இருக்கிறார்கள். அதுபோல நீங்களும் நண்பர்களாக ஆரம்பித்த ஒரு நாடக குழுவினருடன் ஆரம்பித்து பின்னர் டிக்கெட்டுகள் விற்று நாடகங்கள் போட்டு என்ற ஒரு அளவிற்கு வளர்ந்த ஒரு கலைஞராக வளர்ந்த ஒரு அமைப்பாக இருந்திருக்கிறது. இலங்கையிலே இந்த கலைஞர்களுக்கான சம்பளம் அல்லது வெகுமதி கொடுப்பது, வெகுமானம் கொடுப்பது என்ற விடயங்களை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? எவ்வளவு தூரம் அது அது அதுல நாங்கள் வெற்றி முறை இல்லை. உண்மையில வைரமுத்து அவர்கள் அதை ஒரு தொழில்சார் கலைஞராக செயற்பட்டார்கள். சில மற்றது வேறு சில குழுக்கள், அதாவது இன்றைக்கும் திருமண கலாமன்றம் எல்லாம் நன்றாக நாடகம் யாழ்ப்பாணத்தில் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாடகத்தை ஒரு தொழில்முறை கலையாக அது இன்னும் வளரவில்லை. நாங்கள் எல்லாம் எங்களுடைய காசுகளை செலவழித்துத்தான் நாங்கள் நாடகம் நடித்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கும் செம்முகம் ஆற்றிய குழு என்று அவர்கள் ஓரளவு தொழில்முறை கலைஞர்களாக இளைஞர்கள் சேர்ந்து இன்றைக்கு நடிக்கிறார்கள். அவர்களை நாங்கள் கொஞ்சம் கவனிக்கிறோம். மற்றது நாடக குழு என்று அது அரசாங்கத்தில் உத்தியோகம் செய்கிறவர்கள் நடிக்கிறதால அவர் காசு இல்லாமலே வந்து எல்லாம் நடிப்பார்கள். நாங்கள் மாதந்தோறும் கடைசி வெள்ளி சனி ஞாயிறுல புத்தக அரங்க விழா என்று வைத்து நாள் முழுதும் புத்தக கண்காட்சியும் 10 நூல்கள் இந்த அறிமுகமும் மற்றது நாடகங்கள் 4 நாடகங்களும் மேடையேற்றுவோம். அந்த கிராமம் முழுக்க எல்லா இடமும் சென்று 1 லட்சம் ரூபாய் காசு சேர்ப்போம். அந்த காசை அதுக்கு செலவழித்து செய்யக்கூடியதாகத்தான் இன்றைக்கு மக்களிடம் நல்ல வரவேற்பு இருக்கிறது. அதை தொழில்முறை கலையாக வளர்க்க வேண்டும். இங்கு சிட்னியிலே மகாஜனா கல்லூரி தங்களுடைய மகாஜனா மாலை என்ற அந்த நிகழ்விலே குழந்தை சன்மொழி என்ற உறவுகள் என்ற நாடகத்தையும் அண்டன் செக்கோவின் தான் விரும்பா தியாகி என்ற ஒரு 2 நாடகங்களை இங்க மேடையேற்றதுக்கு இலங்கை கலைஞர்கள் 4 பேரை அவர்கள் வரவழைத்து அக்டோபர் 21, 26 நாடகம் மேடையேற்றுகிறார். எனவே அது ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஈழத்து கலைஞர்கள் என்ற அங்கீகாரத்துக்குரிய பணியை எங்களுடைய ஆஸ்திரேலிய புலம்பெயர்ந்த உறவுகள் அதை தொடக்கி வைத்திருக்கிறார்கள். அது எங்களுக்கு மிக மகிழ்ச்சியான செய்தி. எனவே இவ்வாறு புலம்பெயர்ந்த எங்களுடைய தமிழர்கள் நாமும் நமக்கோர் நலியா கலையுடையோம், நம்மால் இயன்ற பணிகளை ஆற்றிடுவோம், சும்மா இரோம் என்று மகாகவி சொன்ன வார்த்தைக்கு ஏற்ப நாங்கள் மீண்டும் தொடங்கும் மிடுக்குடன் எங்களுடைய நாடக பண்பாட்டை, ஈழத்து பண்பாட்டை, ஈழத் தமிழர்களுடைய இயக்க பண்பாட்டை நாங்கள் அரங்க பண்பாட்டின் மூலம், புத்தக பண்பாட்டின் மூலம் பரந்து விரிந்து எங்களுடைய புலம்பெயர்ந்த உறவுகளுடன் இணைத்து கடத்திலும் புலத்திலும் நாங்கள் ஒன்றிணைந்து பாசத்தோடும் அன்போடும் நாங்கள் கலைஞர்கள் ஒன்றிணைய வேண்டும் என்பதுதான் நான் உங்களுடைய இந்த சந்திப்பில் நான் வினயமாகவும் அன்பாகவும் வேண்டுவது. இதைத்தான் நான் உங்களிடம் விடுக்கக்கூடிய கோரிக்கையாக நான் சமர்ப்பிக்கின்றேன். இங்கே உள்ள நாடக கலைஞர்களும் ஈழத்திலே வந்து
ஒரு உலக நாடக விழாவை நாங்க நடத்துறதுக்கு இருக்கிறோம். ம். எனவே இலங்கையில வந்து நாடகங்களை எங்களுக்கு உலகத்துல இப்ப உலக நாடக விழா கருணாகரணவேல் எல்லாம் செய்திருக்கிறோம். ம். எங்க பாரிஸ்ல நடத்திருக்கிறோம், ஆ. லண்டன்ல நடத்தி இருக்கிறோம். அடுத்த உலக நாடக விழாவை யாழ்ப்பாணத்துல நடத்தணும் என்று விரும்புகிறோம். ம். எனவே எல்லா உண்மையில இருக்கக்கூடிய உலக நாடக இயக்கங்கள் சகலரும் ம். ஒன்றிணைந்து எங்களுடைய மிக பலமான ஒரு அரங்கு எங்களிடம் இருக்கிறது. எனவே அந்த அரங்கை நாங்கள் வளர்ப்பது ஈழத் தமிழர் பண்பாட்டு இயக்கத்தை மறுமலர்ச்சி கொள்ள செய்ய வேண்டும் என்ற என்னுடைய பேரவா. தமிழ்நாட்டு நாடக பாணியிலேயும் ஈர்ப்பு இருக்கிறது. இந்த இரண்டு நாடக பாணிகளுக்கும் இடையிலான வேறுபாடுகள், அதில் ஈழத்து நாடக பாணியின் தனித்துவம் என்ன என்று கேட்டால் உங்களால் அவதானிக்கப்பட்ட விடயங்கள் என்ன என்று சொல்வீர்கள்? மொழி அல்லது பேச்சு வழக்கு, இந்த விடயங்கள் எவ்வளவு தூரம் ஒரு நாடக கலையாக எங்களால் எமது பண்பாடாக வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது? உங்கள் மைக் வேலை செய்யவில்லை ஐயா. இப்ப வேலை செய்கிறதா? நாடகம் என்பது பேச்சோசைக்கேற்ப மாறுபடும். அது இந்திய தமிழ்நாட்டு பேச்சோசை. ஆனால் தமிழ்நாட்டுல மேட நாடகங்கள் என்று பிரளயன் அல்லது சென்னை கலைக்குழு வேற சில நாடக குழுக்களை தவிர மிக பிரபலமாக வந்து மேட நாடகங்கள் நிகழ்த்துவது அவர்கள் குறைவு, மிக குறைவு. அங்கே கூட சென்னையில் எங்களுடைய பத்தண்ணா என்று சொல்லப்படுகிற இளைய பத்மநாதன் அவர்கள் அங்க மங்கை அரசுடன் சேர்ந்து நாடகங்களை மேடையேற்றி இருக்கிறார்கள். இங்கே நாங்கள் உண்மையில் எங்களுடைய தமிழை யாழ்ப்பாண தமிழ், மட்டக்களப்பு தமிழ், கொழும்பு தமிழ், மற்றது மலையக தமிழ், இப்ப சிங்கள தமிழ் என்றும் சொல்லலாம். எனவே முஸ்லிம் தமிழ், எனவே இவ்வாறு பல கிளை மொழிகளாக அவை இருக்கின்றன. இப்ப கோமாளிகள் அந்த பல மொழிகள் வரும். எனவே அது நாடகத்தின் விடயத்தை பொறுத்து, களத்தை பொறுத்து அந்த பேச்சோசை வரும். அது மிக நன்றாக இருக்கு, அந்த ஸ்லாங் என்று சொல்றது. அப்ப பேச்சோசைய நாங்கள் ரசிக்க தெரிய வரும். அப்ப அதே மாதிரி தமிழ்நாட்டு பேச்சோசையின் சினிமாக்கள்ல வேற வேற நிகழ்வு. அவர்கள் இன்றைக்கு நாடகத்தை சின்ன திரு நாடகங்களாக, அது சமூகத்துக்கு உதவாத வில்லங்கம் தருகிற, பெண்களை வில்லிகளாக்குகிற அல்லது பெண்களை கெடுதிய செய்கின்ற ஒரு குடும்பத்தை குழப்புகிற நாடகங்களை அவர்கள் வியாபார நோக்கில சின்ன திரைகள்ல வெளியிடுகிறார்கள். அது உண்மையில சமூகத்துக்கு விரோதமான நச்சு கலைகள் என்பது என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம். எனக்கும் அந்த அபிப்பிராயம் இருக்கிறது. மிக குறைவாகவே மிக தரமான இந்த தொலைக்காட்சி நாடகங்கள் வருகிறது என்று சொல்லலாம். அடுத்ததாக நான் உங்களிடம் கேட்க விரும்புவது, இந்த தமிழ், அதாவது ஒரு மேடை நாடக கலைஞனுக்கும் ஒரு சினிமா கலைஞனுக்கும் இடையிலான வேறுபாடுகளை பற்றி பலரும் சொல்வார். சிவாஜி கணேசனை கேட்டால் சொல்வார், நாங்கள் எல்லாம் மேடை நாடகத்திலிருந்து வந்ததால் தான் இவ்வளவு தூரம் திரையுலகிலே எங்களால் நடிக்க முடிகிறது. மேடை தான், நாடகம்தான் எங்களுக்கு முதன்மையானது, அதுதான் எங்களை என்ன சொல்வது, தங்களை தகவமைத்தது, வடிவமைத்தது என்று சொல்வார்கள். உங்களுடைய அனுபவம், ஒரு மேடை நாடக கலைஞன் என்பவன் எவ்வளவு தூரம் அவனுடைய, அதாவது நீங்கள் வந்து மேடை நாடகத்திலே திரும்ப ரீடேக் எடுக்க முடியாது. ஆகவே நீங்கள் செய்வதை அந்த மேடை அந்த தனத்திலே சரியாக செய்ய வேண்டும். அதற்கான பயிற்சி, அதற்கான அந்த மேடை அரங்கு என்பது எவ்வளவு முக்கியமானது என்பதை இப்போது இருக்கக்கூடிய நாடகத்து கலைஞர்களுக்கு, வரக்கூடியவர்களுக்கு உங்களிடமிருந்து கிடைக்கக்கூடிய அறிவுரை என்ன என்று கேட்டால் என்ன சொல்றீங்க? உண்மையில் மேடை நாடகத்துக்கு நாங்கள் குரல் பயிற்சி 5 இடங்கள்ல இருந்து குரல் எடுக்கலாம். இப்ப அடி வயிற்றிலிருந்து, நெஞ்சிலிருந்து, தொண்டையிலிருந்து, மூக்கிலிருந்து, உச்சியிலிருந்து, அந்த 5 விதமான குரல் பயிற்சி வேணும். மற்றது உடல் பயிற்சி, எங்களுடைய உடல் மொழி அதுல மிக முக்கியமானது. இதெல்லாம் பயிற்சிகள் மூலம் நாங்கள் கற்று தேர்வதன் மூலம், இப்ப விஜய் சேதுபதி என்ன இந்த நடிகர் கூத்துப்பட்டறையில இருந்து வந்தவர், பல நடிகர்கள், கலைஞர்கள் பல நாடக குழுக்கள்ல இருந்து வந்திருக்கிறார்கள். அவர்கள் மிகவும் விசேஷமாக, நாங்கள் பெரிய அரங்கில பல மக்களுக்கு முன்னால நடிக்கிற நாடகத்தை ஒரு கமராவுக்கு முன்னால தான் அதை அரங்காக கொண்டு நடிக்க வேண்டிய இது சினிமாவிலே இருக்குது. எனவே அந்த சினிமா என்பது ஒரு கமரா அசைவு தான் சினிமாவாக மாறும். எனவே அது முதல்
எங்களோட சினிமா துறையில பாடல் வந்து வசனம் வந்து அந்த மிக நடிப்பு என்று சொல்லக்கூடிய நடிப்புகள் வந்து இன்றைக்கு சினிமா ஒரு உன்னத கலையாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. எனவே இது ரெண்டும் ஒன்றுக்கொன்று முரண்பாடானது அல்ல, ஒன்றிலிருந்து ஒன்று வேறுபட்ட. நாங்கள் சினிமாவாக பார்க்க வேண்டும். மேடை என்பது ஒரு உயிர்ப்புள்ள கலை. அந்த கலைஞர்களோட உயிரோட்டமாகவே நாங்கள் பேசிக் கொள்கிறோம். செயற்கையானது இல்லை. அங்க அவர்கள் அது அரங்கு அனுபவம் ஏற்படுகிறது. அங்கே அவையினர் இருக்கிறார், நடிகர் இருக்கிறார். அங்க கொண்டும் கொடுத்தும் அனுபவிக்கிற அந்த கலாபூர்வமான அந்த ரசனை உண்மையில மகிழ்வான. சினிமாவில நடிச்சு போட்டு என்ன பேசணும், என்ன பார்க்கணும், எங்க அடிக்கணும்ன்றது தெரியாது. போய் பார்த்தால்தான் தெரியும். எனவே இது கலைஞருக்கு ஒரு உயிர் மூச்சாக இருக்கும் மேட நாடகம், தெருநாடி, வீதி. மேடை நாடகங்களிலும் சில பாணிகள் பின்பற்றப்படுகிறது. அதாவது ஸ்பொட்டென்ஷியலாக அந்தந்த நேரங்களிலே வசனங்களை மாற்றி பேசுவது, அல்லது அந்த நேரத்திலே ஒரு ஜோக் அடிப்பது, அந்த நேரத்தில் ஒரு பஞ்ச் டயலாக் கொடுப்பது, இதெல்லாம் சினிமாவில் இருப்பது போல மேடை நாடகங்களிலும் செய்கிற பாணிகளில் சில விஷயங்கள் செய்கிறார்கள். இதை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? அதை சொல்றது நகைச்சுவை தோரணம் பாணியில சும்மா வளைச்சு கொண்டு போறது அது உண்மையில அரங்க முறை அல்ல. அதை சும்மா கொமெடி என்று சொல்லி ஒருவருடைய உடம்ப கேலி செய்வது, அவருடைய தலைமுடிய கேலி செய்வது, அல்லது அவர் நிறத்தை கேலி செய்வது, கிண்டல் அடிப்பது, உடனே அந்த வந்து பெண்களை கிண்டல் அடிப்பது, கேலியாக பார்ப்பது, அவ்வாறு ஒருவருடைய அறியாமைய கிண்டல் அடிப்பது, கவுண்டமணி செந்தில் எல்லாம் அந்த மாதிரி ஒரு சினிமாவில வந்த மாதிரி இப்பவும் செய்கிறார்கள். அதை நாங்கள் நல்ல ஆரோக்கியமான கலைகள், ஆரோக்கியமான நாடக அரங்கு என்ற வகைக்குள்ள கொண்டு வர முடியாது. குறிப்பாக இந்த நீங்கள் சொன்னீர்கள் புலம்பெயர் அரங்க கலைஞர்கள், இலங்கை அரங்க கலைஞர்கள் என்று. புலம்பெயர்ந்த தேசத்திலே என்று வந்திருக்கக்கூடிய கலைஞர்களுடைய பங்களிப்பை நீங்கள் அவதானித்திருப்பீர்கள். பல பேர் இன்றும் உங்களோடு தொடர்பில் இருக்கிறார்கள். கருணாகரன் போன்றவர்கள் எல்லோரும் ஒரு ஈடுபாடு அங்குள்ளவர்களுக்கும் இங்குள்ளவர்களுக்கும் இருக்கிறது. புலம்பெயர் தேசத்தின் அரங்க கட்டமைப்பு பற்றியும் அவர்களுடைய வளர்ச்சி பற்றியும், அல்லது அவர்கள் இன்னமும் எவ்வாறு தங்களை மெருகூட்டிக் கொள்வதற்கு உங்களிடமிருந்து கிடைக்கக்கூடிய ஆலோசனைகள் என்று சொன்னால் என்ன சொல்வீர்கள்? உண்மையிலேயே புலம்பெயர்ந்த அற்புதமான வளர்ச்சி பெற்ற கலைஞர்கள் பல இடமும் இருக்கிறார்கள். ஜெயகரன் கனடாவில, லண்டனில பாலேந்திரா, தாசிசியஸ் மற்றும் அருமை நாயகம், இங்கே கருணாகரன், இளைய பத்மநாதன், மற்றது மாவை நித்யானந்தன் என்று பல, நிர்மலா, இவ்வாறு பல கலைஞர்கள் உலகம் முழுக்க பரவி இருக்கிறார்கள். திவ்யராஜன், சித்திரவேல், இவ்வாறு பல பல கலைஞர்கள் இருக்கிறார்கள். ஈழத்திலும் கலைஞர்கள், நல்ல கலைஞர்கள் இருக்கிறார்கள். எனவே இந்த கலைஞர்களுடைய ஒருமை இப்ப இன்றைக்கும் ஆஸ்திரேலியாவில் சிலப்பதிகாரம் என்று அங்க ஒரு செய்தி வந்திருக்கு. என்னன்னா, மாவனித்தியானந்தன் தன்னுடைய தமிழ் பள்ளிக்கூடத்தின் ஏ-லெவல் பிள்ளைகளை வச்சு கொண்டு 2.5 மணி நேர சிலப்பதிகார நாடகத்தை துணிந்து மேடையற்ற முனைகிறார். எங்களுடைய இளைய பத்மநாதன் கிரேக்க நாடக அரங்கத்துல அதே போல ஒரு பாஞ்சாலி சபதம் நாடகத்தை இப்ப தயார் செய்து கொண்டிருக்கிறார். இவ்வாறு மற்ற, எனவே கருணாகரன், இங்க ஜெயமோகன் அவர்கள் இங்க நல்ல நாடகங்கள், அவர் சினிமாவிலையும் அவர் பல யாதும் யாவரும், பொய்மான் போன்ற படங்களை எல்லாம் எடுத்து இங்க நல்ல வரவேற்பு பெற்றுக் கொண்டு இருக்கிறார். அவருடைய நாடகத்துலதான் நானும் போன முறை அந்த 5 பெண்கள் ஆண் பெண் பிரச்சனை நாடகத்தில் ஒரு நாடகத்துல நடித்தேன். எனவே இவ்வாறு இந்த அற்புதமான கலைஞர்கள் எல்லோரும் இணைந்து எங்களுடைய ஈழத்தமிழ் நாடக இயக்கத்தை வலுப்பெறச் செய்வது எங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாகும். எங்களுடைய ஈழத்தமிழர்களுடைய கலைக்கு புத்துயிரூட்ட வேண்டும், அதனுடைய எழுச்சிக்கு வித்திட வேண்டும். எல்லாம் முடிந்தது என்ற தோல்வி மனப்பான்மையோட நாங்கள் துயரங்கொள்ளாமல், துணிந்தவின் மனமே துயரங்கொள்ளாதே என்றது போல நாங்கள் எதற்கும் அணி சேர்ந்து
ஒரு பண்பாட்டு மறுமலர்ச்சியை பரவலாக்க வேண்டும். உலகம் தழுவிய முழுதும் பாரெட்டு திக்காய் பறந்து கிடக்கிறது என்று சொல்லி மகாவி சொல்லுவார். வீரட்டு அலறி வீழ்ந்து புரளுவதோ, வீரட்டு அலறி வீழ்ந்து புரளுவதோ பாரெட்டு திக்காய் பறந்து கிடக்கிறது என்ற அந்த வசனம் கூடையில நான் பேசின வசனம் அது இன்றைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. எனவே அவ்வாறு நாங்கள் ஒரு புதியதொரு வீடு அமைக்க வேண்டும். அந்த புதியதொரு வீட்டிலே எல்லா மக்களும் ஈழத்துக்கு திரும்பவும் புலம்பெயர்ந்த மக்கள் வர வேண்டும். அவர்கள் அங்கு செழிப்பாக தங்களுடைய உறவுகளை வேர்களை நாடி எங்களை தேடி நாங்கள் உங்களோட இணைந்து நாங்கள் ஒரு புதிய ஒரு பண்பாட்டு இயக்கத்தை வளர்க்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. அதை முதலில் சொல்லி இருக்கிறேன். குறிப்பாக நீங்கள் இன்னொரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தீர்கள். இப்போதெல்லாம் சிங்கள கலைஞர்களோடும் அவர்களும் தமிழில் பேசி நாடக துறையிலே ஈடுபடுகிறார்கள் என்று சொல்லியிருந்தீர்கள். அது பற்றி கொஞ்சம் விளக்கமாக நமது நேயர்களுக்கு சொல்ல வேண்டும் நீங்கள். ஏனென்றால் இப்போது மாறி வருகின்ற சமுதாய மாற்றங்கள், ஒரு நீண்ட யுத்தத்துக்கு பின்னர் இன்று வடக்கு கிழக்கிலே அமைதி நிலவுகிறது, சிங்கள மக்களும் அங்கு சென்று வருகிறார்கள் என்ற நிலைமைகள் எல்லாம் மாற்றமடைந்து வந்திருக்கிறது. இது கலைஞர்களுக்கு இடையிலான இந்த இணைப்பு என்பது எவ்வாறு சமூகத்துக்கு பயனுள்ளதாக மாறப்போகிறது என்ற ஒரு விடயத்தை நாங்கள் பேசலாம். ஏனென்றால் கலைஞர்களால் சமூகத்தை பிணைக்க முடியும், சமூகத்தை பிரிக்கவும் முடியும். ஆகவே கலைஞர்கள் எவ்வாறு பங்களிக்கிறார்கள், சிங்கள நாடக கலைஞர்களும் தமிழ் நாடக கலைஞர்களுக்குமான இந்த நட்புறவு, இந்த தொழில் ரீதியான இந்த இணைப்பு என்பதை இப்போது எப்படி இருக்கிறது, இது எவ்வாறு வளர்ந்து வருகிறது என்று கொஞ்சம் விளக்கமாக நமது நேயர்களுக்கு சொல்லுங்கள். 1992 ஆண்டிலே இந்த யுத்தத்துக்கு எதிராக குழந்தை மானார் சண்முகலிங்கம் அவர்கள் பல நாடகங்களை எழுதியிருக்கிறார். மண்சுபந்த மேனியர் எழுதி நடித்ததுக்கு பிறகு பின்னர் பல நாடகங்களை எழுதியிருக்கிறார். அதுல ஒன்று எந்தையும் தாயும் என்கின்ற நாடகம். அந்த நாடகத்தை நாங்கள் இந்தியாவிலையும் போட்டிருக்கிறோம், கொழும்பிலையும் போட்டிருக்கிறோம், பல இடங்களில் லண்டன்லையும் போட்டிருக்கிறார்கள். எனவே அந்த நாடகம் அந்த காலத்தில் இருக்கக்கூடிய மக்களின் துயரத்தையும் ராணுவம் அல்லது எங்களுக்கு எதிராக மக்களை சும்மா கண்டபடி படுகொலை செய்த காட்சிகளையும் கொண்டு வந்த ஒரு நாடகம். அந்த நாடகத்துல நான் பிரான்சிஸ் இனத்துக்கு பிறகு சங்கரப்பள்ளி என்ற பாத்திரத்தை நான் நடித்து என்னுடைய மனைவி இயக்கிய அந்த நாடகம் ராமகிருஷ்ண மிஷன் மண்டபத்திலே நடந்த பொழுது பராக்கிரம நெறியல்ல என்ற மக்கள் களரி என்கின்ற ஒரு அமைப்பில் பரந்தளவு 20 வருடங்களுக்கு மேலாக தமிழ் பிள்ளைகளுக்கு சிங்களத்தை கற்பித்தும் சிங்கள பிள்ளைகளுக்கு தமிழை கற்பித்தும் நாடக சினிமா துறையில இருக்கிற முந்தி பண்பாட்டு இயக்கத்தில் இருந்த தேவரண்ணா அவர்கள் அதுல ஈடுபட்ட எங்களோட நடிச்சு அவர்களுக்கு பயிற்சி கொடுத்ததன் மூலம் அந்த எந்தையும் தந்தையும் நாடகத்தை சிங்களத்துல அதே காலத்திலேயே 95 முதல் யுத்த காலத்துல சிங்கள மேடைகள்ல மேடையேற்றி இருக்கிறார் பராக்கிரம நிதியில சிங்களத்துல எங்கிற ஈழ யாழ்ப்பாண மக்களுடைய பிரச்சனையால அவர்களுக்கு வெளிப்படுத்தி. எனவே அதுக்கு பிறகு குழந்தை சண்முகலிங்கம் மாஸ்டரை அங்க கூப்பிட்டு கௌரவித்திருக்கிறார்கள். அவருக்கு அங்க போக முடியாமல் இருந்தது. ஆனா அவருக்குரிய பரிசுகளை இப்பவும் சிங்கள கலைஞர்கள் வந்தால் யாழ்ப்பாணத்துல முதல் அவர்கள் வணக்கம் செலுத்துறது குழந்தை சண்முகலிங்கம் மாஸ்டர். அப்ப அவ்வாறு ஒரு பண்பாடு, அவ்வாறு ஒரு எங்களுடைய இதை மதிக்கிற ஒன்று அங்க வந்திருக்கு. எனவேதான் நாங்கள் வெண்கட்டி வட்டம் என்ன பல நாடகங்கள் ஒரு 5-6 நாடகங்கள் நடித்து புங்குடுதி முதல் காரணர் பல கிராமங்களையும் அதை மேடையேற்றி வெண்கட்டி வட்டம் என்று சிங்கள பகுதிகளையும் பல இடங்களை நான் முதலில் சொல்லி இருக்கிறேன். பல இடங்கள்ல மேடையேற்றி அவர்களுடைய விமர்சனங்களுக்கு உட்பட்டு ஒரு தமிழன் ஒரு சிங்கள ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு யாழ்ப்பாணத்துல போய் படுற துயர தமிழிலே சிங்களத்திலேயும் அவர்கள் சிங்கள மக்களுக்கு எல்லாம் நடித்து காட்டி சிங்கள மக்களோட இப்படி இருக்கோ யாழ்ப்பாணம் இப்ப போலீஸ் அடாவடித்தனம் என்றதை பற்றி எல்லாம் அவர்கள் சுய விமர்சனம். அதான் அறகலைய அந்த போராட்டம் நடந்த நேரத்துல நாங்கள் கொட்டம் என்ற ஒரு நாடகம் எங்களுடைய யாழ்ப்பாணம் எல்லாம் மேடையேற்றினாங்க. அந்த நாடகத்தை அங்க மேடையேற்ற சொன்னேன். அதுல அந்த தலைவர்களை இந்த தலைகளை குப்பை தொட்டிக்க வச்சு தள்ளி கொண்டு ஒரு கட்டம்
நாடகம் முடியுது. ஆனா அதே நிகழ்ச்சி அதுக்கு பிறகு அங்க நடந்திருக்கு. தலைவர்களை எங்களுடைய ஜனாதிபதிக்கு அந்த வில்லங்கம் வந்தார். அந்த நாடகத்தை கூட மேடையேற்றணும் என்று அங்க விரும்பினவர்கள். ஆனால் இவ்வாறு அது கிராமம் முழுக்க அது இப்ப பரவிச்சது. இனிமேல் இவர்கள் எவரும் சிங்களத்தை சொல்லி தமிழை சொல்லி விரட்ட முடியாது. அது தமிழர்கள்ட்டையும் அந்த ஞானம் வந்துட்டது, சிங்கள மக்கள்கிட்டையும் இந்த முறை அரசியல் அதெல்லாம் பிரதிபலிக்கும். எனவே தொடர்ந்து இனவரி, இன வகுப்புவாதம், இன புறக்கணிப்பு என்றது இலங்கையில இருக்கிறதுக்கான சாத்தியம் குறைந்து கொண்டு செல்கிறது என்றது மட்டும் தெரியும். ஆனால் அது அரசியல்ல வழியார் தலையீடு வந்தால் ஊர் ரெண்டு பட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம். எனவே அந்த தலையீடுகளை, அது எங்களை மீறின தலையீடுகள், அதை நாங்க ஒன்றும் செய்யல. ஆனால் மக்கள் மத்தியில ஒரு கலை உறவும் தொடர்பும் நெருக்கமும் ஏற்பட்டு விட்டது. அது இனி அது வளரும் என்றது எங்களுடைய நம்பிக்கை. அருமை. இன்னொரு பக்கமாக உங்களுடைய இலக்கியம் தொடர்பான உங்களுடைய ஈடுபாடுகளை பற்றியும் நாங்கள் கொஞ்சம் பேசலாம். அதே நேரம் நீங்கள் சமூக செயற்பாட்டாளராக கொழும்பு தமிழ்ச்சங்கம் போன்றவற்றில் எல்லாம் பணியாற்றி இருக்கிறீர்கள். அதை பற்றியும் நாம் நமது நேயர்களுக்கு கொஞ்சம் பேச வேண்டும். அதுக்கு முன்னர் ஒரு சிறிய அறிவித்தல் ஒன்றை நேயர்களுக்கு கொடுக்கலாம். நேயர்கள், நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கக்கூடிய நேயர்கள், நீங்கள் யாராவது நேயர்கள் வந்து உங்களுடன் பேச விரும்பினால் அவர்களுடைய கருத்துக்களுக்கும் நீங்கள் பதில் சொல்வீர்கள் என்று நம்புகிறேன். நிகழ்ச்சியோடு பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள், முகநூல் பக்கத்தினூடாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேயர்களும், வானொலியினூடாக இணைந்திருக்கக்கூடிய நேயர்களும், நீங்களும் நமது தொலைபேசி இலக்கங்களுடன் தொடர்பு கொள்ளலாம். 0409829499 என்னும் தொலைபேசி இலக்கம். வாட்ஸ்அப், வைபர் மூலம் இணைய விரும்பின் சக 61-450-829-499 என்னும் தொலைபேசி இலக்கத்தில் இணைந்து கொண்டு நேர்களும் திரு தேவராஜா அவர்களுடன் உரையாட விரும்புவதற்கும், அவர்களுடைய அனுபவங்கள் போல இவ்வாறான அனுபவங்களை பெற்றவர்கள் அவருடன் கலந்துரையாடுவதற்கு முன் வந்தால் உங்களுடைய அழைப்புகளை ஏற்றுக்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு, திரு தேவராஜ் அவர்களை, உங்களுடைய அடுத்த இன்னொரு பக்கமாக நீங்கள் ஒரு இலக்கியர் என்ற வகையிலே உங்களுடைய இலக்கிய பங்களிப்புகள் என்று சொன்னால் அவற்றை பற்றி நமது நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? நான் தேசிய கலை இலக்கிய பேரவை என்பது 1974ஆம் ஆண்டு ஆரம்பித்தது. இப்பொழுது 50 ஆண்டுகளை கொண்டாடி இருக்கிறோம். அதன் மூலம் நாங்கள் மலையகம் கிழக்கிழங்க முஸ்லிம்கள், மற்றது வடக்கு தமிழர்கள், மேற்கு நீர்கொழும்பு தமிழர்கள், தென்னிலங்கை திக்வெல்லை முஸ்லிம்கள் ஆகிய பலருடைய நூல்களை தேசிய கலை இலக்கிய பேரவை 200 நூல்கள் வரை வெளியிட்டிருக்கிறது. அந்த காலத்துல கம்ப்யூட்டர் இங்க இல்லாத காலத்துல அதை நாங்கள் தமிழ்நாட்டில கொண்டு சென்று அந்த புத்தகங்களை பிரபலமான இளங்கீரன், சுபைர் இளங்கீரன், கே கணேஷ், மகாவி, மற்றது முருகையன், நீர்கொழும்பூர் முத்துலிங்கம், திக்வெல்லை கமால், கே எஸ் சிவகுமாரன், மௌனகுரு, கிருஷ்ணராஜா, மலையகத்துல தம்பையா, இப்படி பலருடைய அப்படி குறிஞ்சி பல பாடல்களை, கசட்டுகளை, ஒலிப்பலைகளை வெளியிட்டிருக்கிறோம். புது வரலாறும் நாமே படைப்போம் என்று முதல் கண்ணனுடைய இசையிலே, அதாவது பக்கங்கள் இசை அமைக்கிற காலத்துக்கு முதல் இழந்த பாடல்களை எல்லாம் ஒலிப்பிழையில் நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். எனவே இவ்வாறு புத்தக பண்பாட்டை நாங்கள் தேசிய கலை இலக்கிய பேரவை மூலமும், மற்றது நான் அதுல பொதுச் செயலாளராக இருந்திருக்கிறேன். இப்பொழுதும் நான் தான் அதுல பொதுச் செயலாளராக இருக்கிறேன். அதற்கு முதல் கொழும்பு தமிழ்ச்சங்கம், அதுல நான் பொதுச் செயலாளராகவும் தலைவராகவும் இருந்து செயற்பட்டிருக்கிறோம். அந்த காலத்திலே நாங்கள் 95 வரைக்கும் இடம்பெயர்ந்த அறிஞர்கள் ஈழத்தின் பல பகுதிகளில் இருந்து, பேராசிரியர் சந்திரசேகரம், அப்படி பலர் எங்களுடைய கலையகத்திலிருந்து எல்லாம், சச்சருமதிநாதன், மற்றது பத்மா சோமகாந்தன், தமிழினி செல்வராஜன், பல பெண்கள் எல்லோரும்
அதுல இணைந்திருக்கிறார்கள். எனவே முதலில் அது கொழும்பு தமிழ் சங்கம், கொழும்பில இருக்கக்கூடிய ஆங்கிலம் பேசுகின்ற கொழும்பில் வீடு வள உள்ளவர்களுடைய சங்கமாக இருந்தது. அது பின்னர் எல்லாருக்கும் பெண்களுக்குரிய சங்கமாகவும் மலைய மக்களுக்குரிய சங்கமாகவும் ஜின்னா செருபுதீன் போன்ற பெரும் கவிஞர்கள் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் உரிய சங்கமாகவும் முழு ஈழத்தையும் இலங்கையையும் பிறகு அளிக்கின்ற ஒரு கொழும்பு தமிழ் சங்கமாக அது உண்மையில் ஒரு தமிழர்களுடைய பண்பாட்டு தொட்டிலாக விண்ணவத்தை ருத்ராமாவத்தில் இருக்கிற அந்த சங்கம் ஒழுங்கை என்று அதுல இருக்குது. எங்களுடைய எங்களுடைய சிவகுருநாதன் ஐயா அவர்கள், தமிழர்கள் கந்தசாமி அவர்கள், இவ்வாறு குணரண்டம் அவர்கள் போன்றோர் அதுல பொறுப்பேற்று அதை நடத்தி வந்திருக்கிறார்கள். அதில் அவர்களுடன் இணைந்து பணியாற்றக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. தேசிய கலை இலக்கிய பேரவையில் பேராசிரியர் கைலாசபதி, பேராசிரியர் சிவசேகரம், கவிஞர் முருகையன், பேராசிரியர் சிவத்தம்பி போன்ற பலருடனும் இணைந்து, பேராசிரியர் தில்லநாதன் போன்ற பலருடனும் இணைந்து நாங்கள் பணியாற்றி இருக்கிறோம். எனவே அது இன்றைக்கும் எங்களுக்கு பசுமையாக உள்ளது. இன்றைக்கும் நாங்கள் தொடர்ந்து இந்த நூல்களை வெளியிட்டு வருகின்றோம். கலாலயம் என்கின்ற ஒரு தனிப்பட்ட நிறுவனத்தையும் நாம் நடத்தி வருகிறோம். புத்தக பண்பாட்டு பேரவை என்பதையும் யாழ்ப்பாணத்தில் நடத்தி வருகிறோம். அதிலே அவர்கள் இளைஞர்கள், அதாவது பட்டப்படிப்பு பெற்றவர்களுடன் சைக்கிள்ல தெரிஞ்சு புத்தகங்களை விநியோகிக்கிறதும் புத்தகங்களை வாசிக்க கொடுத்து அதை வேண்டி திரும்பி ஒரு நூலகமாக, ஒரு நடமாடும் நூலகமாக கூட எங்களுடைய சஜீலன் என்ற ஒரு இளைஞர் முன்னணியில என்று செயற்படுறார். அனுஜன் என்ற இளைஞர்கள் எல்லாரும் இன்றைக்கு அதுல அணிவகுத்து இன்றைக்கு சமூக மாற்று குழுவில சாரங்க சர்மா, மற்றது சீலன், அப்படி பலர் இணைந்து செயற்படுகிறார்கள். எனவே ஆர்வத்துடனும் துடிப்புடனும் இளைஞர்கள் இருப்பதனால் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கிறது. எனவே இதை நாங்கள் தொடரலாம் என்ற நம்பிக்கை. நல்லது. இலக்கிய உலகிலே பொதுவாகவே இலக்கிய தரப்பினரிடம் இருக்கக்கூடிய சர்ச்சைகள் தொடர்பாக எனக்கு சில சமயங்களிலே கேள்விகள் இருப்பதுண்டு. அதை பெரிதாக என்று நாங்கள் தொட வேண்டாம் என்று நம்புகிறேன். இருந்தாலும் சச்சமயம் இல்ல, ஏன் இந்த இலக்கியவாதிகள் மத்தியிலே முற்போக்கு இலக்கியம், பிற்போக்கு இலக்கியம், அல்லது இவர்தான் சரியான இலக்கியவாதி, இவர் ஒரு என்ன சொல்வது விமர்சன அல்லது வெகுஜன தரப்பிலே பயணிப்பவர்கள் என்ற வேறுபாடுகள் இலக்கியத்தில் அவசியமா என்று கேட்டால் என்ன சொல்வீர்கள்? ஏன் இந்த இலக்கிய தரப்பினரிடம் இந்த ஏற்றத்தாழ்வு தொடர்பாகவும் அல்லது குழுநிலைவாதமாகவும் அவர்கள் இருப்பதற்கான அந்த அந்த எதிர்நிலைகள் என்ன? இல்ல, அது உண்மைதான். உண்மை. அது உண்மையில நாங்கள் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, ஒற்றுமை நீங்கள் அனைவருக்கும் தாழ்வு. எங்கிட்ட அதாவது 100 மலர்கள் மலரட்டும், 100 கருத்துக்கள் முட்டி மோதட்டும் என்பது எங்களுடைய தாரக மந்திரம். அப்ப நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மலர்களை வெளியிடட்டும், 100 கருத்துக்கள் இருக்கட்டும், அது மோதட்டும். அது உண்மையில முரண்பாடு. அது நாரதர் கலகன் நன்மையில் முடியும் என்பார்கள். எனவே ஒரு குடும்பத்திலே ஊடல் இல்லாவிட்டால் கூடல்ல பயனில்லை. ஊடல் இருந்து கூடி முயங்க போறேன் என்று வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். அப்ப சண்டையும் சமாதானமும், யூனிட்டி அண்ட் ஸ்ட்ரகிள், இது அகமும் புறமும், அணுவிலையும் அந்த எதிரும் புதிரும், சகமும் சயவும். இது மனிதர் எத்தனை, உலகம் அத்தனை. ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு முகம், ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு முகம், ஒவ்வொரு உள்ளம். ஒரு மனிதனை நாங்கள் உலகத்துல 6 கண்டங்களையும் போய் பார்க்கலாம், 5 கண்டங்களையும். ஆனா ஒரு மனிதனுடைய உள்ளுக்கு பயணம் செய்து அவருடைய அக உலகத்தை தரிசிக்கிறது, அதுதான் எழுத்தாளர் மிக முக்கிய பணி. அந்த வேலையை செய்யறதுல ஒரு அற்புதமான ஒரு கலை அது. அதை கண்டுபிடிக்கணும். நாங்கள் மனிதர்களுடைய அக உலகத்தை, புற உலகத்தை, அதுக்கிடையில உள்ள முரண்பாடுதான் ஒரு மோதலினுடைய ஆரம்பம். முரண்பாடுதான் வளர்ச்சியினுடைய ஒரு குறியீடு. முரண்பாடு இல்லாமல் இருக்கக்கூடாது, முரண்பட வேணும். ஆனால் ஐக்கியத்துக்கான அவாவில இருந்து நாங்கள்
விவாதிக்கிறோம். நாங்கள் கடைசியில நாங்கள் பெரும்பான்மை சிறுபான்மை ஒரு கருத்துல பெரும்பான்மையானவர்கள் ஒன்று சேர்ந்து சிறுபான்மை கருத்தை ரிசர்வ் பண்ணி வச்சிருந்து பிறகு நாங்கள் விட்டு கொடுக்காம போராடி சரியா கண்டுபிடிக்கிறோம். இதுதான் ஒரு இயங்குறதுக்கு நிலமரப்பின் நிலமரப்பு என்று சொல்வார். பலதுக்கு பழசை எதிர்க்கிற எதிர்ப்பு பிறகு புதுசு வரும். பிறகு பழசு சுற்றி ஏறிடும் பாதை ஆயினும் ஒரு மலைக்கு நாங்கள் போறதா இருந்தால் சுற்றி ஏறிடும் பாதை ஆயினும் தூக்கி நம்மை உயர்த்திடுமே. அது வெற்றி என்பது மேல்நிலை எய்துதல், விரிந்த விண்ணடை மேல் உலாவுதல் என்றது முருகையனுடைய ஒரு பாடல் அடி. அப்ப நாங்கள் ஒரே பாதையில சுத்தி சுத்தி சுப்பற்ற ஒல்லைக்குள்ள நிக்கல. நாங்கள் மேல போறோம் சண்டை பிடிக்கணும், பிறகு சமாதானம் பண்ணணும், ஊழல் செய்ய வேணும், பிறகு கூடி முயங்க பெற வேணும். அப்பதான் அன்பு கருணை எல்லாம் ஒரு மனித பண்பு. அதுதான் மனிதனத்தனம் உலகமத்தன். அது உள்ளத அவரவருடைய இயல்புகளை நாங்கள் ஏற்று அங்கீகரித்து அதை பழகக்கூடியதாக இருக்கிறோம். நீங்கள் ஒரு இலக்கிய ஆர்வலராக மட்டுமே பயணித்திருக்கிறீர்களா அல்லது இலக்கிய படைப்புகளையும் நீங்கள் படைத்துள்ளீர்களா என்று கேட்டால் அறிந்து கொள்ள விரும்புகிறேன். அதை நான் இப்ப அரசியல் ரீதியாக இப்ப இதுவரை 10 புத்தகங்கள் இப்ப ஒரு வருஷத்துல நான் படித்து இருக்கிறேன். ஒரு புத்தகம் முதலே ஆட்சி என்ற ஒரு புத்தகம், அரசியல் ஆட்சி என்ற ஒரு கவிதை புத்தகம். இதனுடைய நாடகமும் கவிதையும் விமர்சனமும் அரசியல் கட்டுரைகளும் எழுதுறேன். அது வேற வேற பேர்கள் காலத்துல ஒளிச்சு மறைச்சு எழுதுனாங்கள். உதயன் பத்திரிகை இங்க வந்தது. அதுலயும் நான் இங்க நடேசன் அவருக்கு அங்க இருந்து எழுதி அனுப்பி இருக்கிறேன். அதுக்கு காசுகளும் அனுப்பி இருக்கிறேன் எனக்கு கொழும்புக்கும். அது உதயன் பத்திரிகையில எழுதி இருக்கிறேன். அதெல்லாம் இனி புத்தகங்களாக வெளிவர வேணும். இப்ப அந்த முயற்சியில இப்ப 10 புத்தகம் போட்டு இருக்கிறேன். அதுல 2 அரசியல் புத்தகம், தமிழ் தேசியமும் குறுநல பித்தும். அது விமர்சனம் அன்புள்ள தோழருக்கு என்று கடிதங்கள் அரசியல் எழுதியிருக்கிறேன். மற்றது நான் அல்ல என்று நான் அல்ல ஏனென்றால் நாங்கள் என்னட்ட ஒன்றும் இல்லை. நான் உலகத்திலே எல்லார்ட்டிருந்தும் பொறுக்கிறது படிச்சதைத்தான் நான் எழுதுறேன். எனவே என்னட்ட பாரதியார் இருப்பார், வள்ளுவர் இருப்பார், கம்பர் இருப்பார், கந்தசாமி இருப்பார், செல்லசாமி இருப்பார், பொன்னன் இருப்பார், சின்னன் இருப்பார். எனவே நான் அல்ல என்ற ஒரு கவிதை தொகுதி போட்டிருக்கிறேன். மற்ற என்ற அப்பு என்ற அம்மா என்று ஒன்று போட்டிருக்கிறேன். மற்ற கூடி மற்றது நிற்காதற்கு தக என்று சில புத்தகங்கள் போட்டிருக்கேன். மற்ற சிறுவர் யானை தாத்தா தேவன் பூதனர் என்று சொல்லி நான் இப்ப சின்ன குழந்தைகளுக்கு என்ன அறிமுகப்படுத்துற யானை தாத்தா. இரண்டா யானை உடுப்பு போட்டுக்கொண்டுதான் நான் அவையோட சேர்ந்து ஆடி பாடுறது. அப்ப இன்னைக்கும் அது ஒரு யூடியூப்லயும் போட்டிருக்கிறேன் யானை தாத்தா. அந்த பாடல்கள் எல்லாம் போட்டு நாங்கள் இப்ப முஸ்பாத்தி பண்றேன். இப்ப குழந்தையில 15 வயதுக்கு உட்பட்ட சின்னாக்களோட முஸ்பாத்தி பண்றதான் எனக்கு விருப்பம். அதனால ஞான தாத்தா தேவன் பூதனார் என்று பிள்ளை பாடல்கள் 3 புத்தகம் படிட்டு இருக்கிறேன். 30 பாடல்கள் அதுல யூடியூப்லயும் ஒன்று வந்திருக்குது. இப்ப இன்னும் அந்த சிறுவர்களை குழந்தைகள்லாம் எனக்கு விருப்பம். அப்ப எனவே இனி பேர குழந்தைகளும் இருக்குது. அவைகளுக்கு தமிழ் பழக்க வேணும் என்று இங்க வந்தால் அவன் எனக்கு சைனா மொழியும் ஆங்கிலமும் பழக்கிறான். அதனால நான் பாட்டு பாடவா, பாட்டு பேசவா, பாட சொல்லவான்னு சின்ன பாட்டு இங்காலே மீனாட்சி என்று இந்த மாதிரி போகிற அவைகளோட அது இந்த வெற்றி பெறுவனும் எனக்கு தெரியாது. நீங்கள் பாரதி பள்ளிக்கு விஜயம் செய்ததாக ஒரு பாடலை பார்த்திருந்தேன். ஆகவே இந்த பள்ளி, அந்த பாரதி பள்ளி மற்றும் தமிழ் பணி என்று கேட்டால் என்ன சொல்லுவீர்கள்? உங்களுடைய பங்களிப்பு அது உண்மையிலே எனக்கு ஒரு அற்புதம், அதிசயம் என்றுதான் சொல்லலாம். இவ்வளவு தூரம் மாவ நித்யானந்தனுடைய அந்த பாரதி பள்ளியினுடைய அந்த பாடல் கசட்டுகள் எல்லாம் நாங்கள் ஒளிப்பொலிகள் எல்லாம் முந்தி அவர்கள் கொண்டு கொழும்பில விழாக்கள் வச்சு என்னுடைய பிள்ளைகள் இப்ப 30-35 வயதுல இருக்கிற பிள்ளைகள் அப்ப அதை வச்சுக்கொண்டு அதை வச்சுக்கொண்டுதான் கண்டுபிடிச்சோண்டு படுத்து இருக்கிறோம். அந்த அளவுக்கு அது அவர்களை கவர்ந்தது. எனவே அது அவருடைய பணி பெரும் பணி. நான் அங்க போய் சில நாடக அந்த பயிற்சிகளுக்கு சிலப்பதிகாரத்துக்கு அவர்களுக்கு ஆட்ட பயிற்சிகள் ஒரு நாள்
எனக்கு பழக்குற சந்தர்ப்பம் கிடைச்சது. ம். 20 பிள்ளைகளுக்கு கிட்ட. ஆஹா. இது ஒரு ஒரு யூனிவர்சிட்டி மாதிரி தான் இருக்குது. 2 பாடசாலை 5 பாடசாலை நடத்துறேன். அதுல 2 பாடசாலை போனான். ம். அது ஒரு பெரிய டிவியை வச்சு தமிழ் எழுத்துக்களை சொல்லி கொடுத்து ம். அது மிக அற்புதமாக இருக்கிறது. ஆ. அப்ப உண்மையில அது ஒரு பெரிய பெரிய ஆச்சரியப்பட அனுபவம். ம். பணி. 30 வருஷமா அந்த மனுஷன் ம். மாவ நித்யானந்தன் செய்து கொண்டிருக்கிறார். அவர் அதுல பல இவ்வளவோ டீச்சர்ஸ், அதுவும் அவர்கள் இந்த வித காசு இதுகளுக்காக செய்யறதில்லை. ம். தங்களுடைய ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள அங்க கொண்டு வந்து வீணாக்கி கொண்டு அவர்கள் அர்ப்பணிப்போட தியாகம் செய்கிறார்கள். ஆமா. இங்க இங்க உள்ள அந்த ஆசிரியர்கள், தமிழ் ஆர்வலர்கள், அவர்களுடைய தமிழ் பணி, எங்களுடைய அடையாளத்தை பாதுகாக்க வேணும். எங்களுடைய பிள்ளைகள் திருக்குறளை கற்க வேணும். ம். நான் இப்ப திருக்குறளை கூட எளிய தமிழ்ல எங்கட தமிழ்ல இப்ப எழுதி இருக்கிறேன். ஆ. 1330 குறளை அப்படி ஒரு முயற்சி. ஆஹா. ம். அப்படி எழுதி இருக்கேன். அதையும் ஒரு எல்லாம் ஆசைதானே. ம். ஆசை கொடிதே ஆசை கொடிதே இல்லை. சொல்லுவேன். உங்களை போன்ற ஆர்வலர்கள், நாடகத்துறை சரி, இலக்கியத்துறை சரி, தமிழ் பணி சரி, சமூக செயற்பாடுகள் சரி போன்றவர்களுக்கு இடம் நான் அறிந்து கொள்ள விரும்புகிற ஒரு பெரிய ரகசியம் என்னவென்றால், எங்கிருந்து இந்த நேரத்தை கண்டுபிடிக்கிறீர்கள்? எல்லாவற்றுக்குமான நேரத்தையும் இந்த உழைப்பையும் எங்கிருந்து உங்களால் கொண்டு வர முடிகிறது என்ற அதற்கான அந்த அந்த சீக்ரெட் என்ன எனக்கு சொல்லுங்களேன். இல்ல உண்மையில என்ன, நான் இப்ப அங்க என்னுடைய அலுவலகம் நடந்து கொண்டு இருக்கு. மல்லாகம் நீதிமன்றத்துக்கு முன்னுக்கும் ம். சோ தேவராஜா சட்ட நிறுவனம் என்று லோ அசோசியேட்ஸ் என்று. ம். ம். அப்ப அங்க சட்டத்தரணிகள் வேலை செய்கிறார்கள், வேற பிள்ளைகள் எல்லாரும் வேலை செய்யணும். ம். அது அங்க தண்டபாடு நான் தான் சட்டத்தரணிகள் சங்க தலைவரா இருக்கேன் மல்லாகத்துல. நல்லா. 3 மாதம் லீவில தான் இப்ப வந்திருக்கிறேன். ம். பதில் நீதிபதியாயும் அங்க வேலை செய்கிறேன். ம். அப்ப ஆனால் இவ்வளவும் செய்யறதுக்கு எனக்கு அந்த சட்டத்தரணிகள், அந்த எழுது வினைஞர்கள், என்னுடன் உழைப்பவர்கள், இப்ப நான் விவசாயம் செய்யும் சட்டத்தரணி என்று ஒரு யூடியூப்ல ம். எங்கட இதுல போட்டு நான் வாழைத்தோட்டம், ம். மரவள்ளி தோட்டம் அதெல்லாம் செய்து முஸ்பாத்தியா செய்யறது. ஆ. அப்ப இதுகள் எங்கட விவசாயிகள்ல நாங்க மதிக்கணும்ன்றதுக்காக அதை நான் செய்தேன். நான் ஒரு வசந்தம் நண்பர் வந்து அதை எடுத்து படமா போட்டு விட்டுட்டேன். ம். 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 அப்ப இது நேரம் இல்லை என்பது உண்மையில போய் ம். அது எங்களுக்கு இப்ப உண்மையில 24 மணித்தியாலும் காணாதுன்னு மாவனித்தியானந்தன் சொல்லுவேன். ஆமா. அவர் என்னன்னா இப்ப நேரத்தை ம். இதைய கொண்டு கொஞ்சம் கூட்டுவிக்க வேணும். 12 மணித்தியாலம் இப்ப 8 மணித்தியாலம் கட்டாயம் உயிர் வாழ்றதுக்கு உழைக்க வேணும். ம். 8 மணித்தியாலம் நித்திர உள்ளவனும் மிச்சம் 8 மணித்தியாலம் என்ன அதுங்களுக்கு இருக்குதானே. SPA1. அந்த 8 மணித்தியாலத்தை ஒவ்வொரு நாளும் நான் பிடிச்சு கொள்வேன். எனக்குரிய நேரம் ம். ம். அதுக்குள்ள எழுதுற, பழகுறது, கதைக்கிறது, அலம்புறது, குடக்குறது எல்லாம் ம். அதுக்குள்ள எங்கட மன மகிழ்ச்சிக்கான வேலைகளை அதுக்குள்ள செய்து கொள்வது நல்லது. செய்து அருமை. குறிப்பாக நீங்கள் ஒரு சமூக செயற்பாட்டாளராகவும் அதே நேரம் சட்டத்துறை போன்றவற்றிலும் ஈடுபடுவதால், அதுவும் யாழ்ப்பாணம், மல்லாகம் போன்ற பிரதேசங்கள் மிகவும் முக்கியமான பிரதேசங்கள், அவற்றில் எல்லாம் உங்களுக்கு பரிச்சயம் இருக்கிறது. அது மட்டும் இலங்கை பூராவும் நீங்கள் மக்களுடன் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒருவர். இன்று மாறி வருகிற இந்த சமூக சூழ்நிலை தொடர்பாக உங்களுடைய கரிசனைகள் என்ன? குறிப்பாக யுத்தத்துக்கு பின்னர் மக்கள் மத்தியிலே பல பிரச்சனைகளை நாங்கள் பார்க்கிறோம். சமூக சீர்கேடுகள் என்று உங்களை போன்றவர்கள், எங்களை போன்றவர்கள் கருதுகிற பல விடயங்கள் இன்று மிக சகஜமாகவே நடந்து கொண்டிருக்கிறது. மக்கள் மத்தியிலே ஒரு அமைதியின்மை இருக்கிறது. எதையோ தேடி எல்லோரும் ஓடிக்கொண்டிருப்பது போல யாழ்ப்பாண சமூகம் இன்று மாறிவிட்டது. யாழ்ப்பாண சமூகத்தின் அந்த விழுமியங்கள் எல்லாம் இன்று தொலைந்து போய்விட்டதாக எல்லோருமே கவலைப்படுகிற ஒரு சூழ்நிலை இருப்பதாக நான் பார்க்கிறேன். உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? இதற்கான மிக முக்கியமான காரணம் போஸ்ட் ஓர் என்று சொல்வதா, அல்லது இந்த 30 வருடங்களில் நமது மக்கள் தவற விட்டவற்றை எல்லாம் தேடி இன்று அதற்காக எந்த ஒரு குறுக்கு வழியிலும் செல்லலாம் என்ற ஒரு மனோநிலைக்கு வந்திருக்கிறார்களா? எப்படி இந்த சமூகத்தை, இன்றைய யாழ்ப்பாண சமூகத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள்? அதான் ஒரு உண்மையில நாங்கள் இப்ப ஒரு அரசியல் புரட்சி என்றதுக்கு அல்லது அரசியல் மாற்றம் என்றதுக்கு முதல் பண்பாட்டு மாற்றத்தை நாங்கள் திறக்க வேண்டும். இந்த பண்பாட்டு மாற்றம், பண்பாட்டு புரட்சி என்ற பெருஞ்சொல்ல பாவிக்காட்டாலும் பண்பாட்டு ரீதியில இன்றைக்கு போத ஒரு மகளும் தாயுமே எங்கள்கிட்ட கொண்டு வந்து தங்களுடைய
பிள்ளை அதாவது அண்ணனை கொண்டு வந்து தருவினம். இவனை நீதிமன்றத்துல படிவன புனர்வாழ்வு அழியும்போ வீட்டில இருந்து பெரும் வில்லங்கமா இருக்குன்னு சொல்லி. மற்றது தற்கொலையால் அந்த புதையால ஒரு 20 ரூபாய் கொடுக்கலன்றதுக்காக ஆட்சி கொடுக்க எல்லாம் அம்மா தரையில்ன்றதுக்காக போய் தற்கொலை செய்யறோம். அதையெல்லாம் நாங்கள் போய் மரண விசாரணை செய்திருக்கிறோம். அது மிக துயர் தோய்ந்த இடங்கள். மற்றது பல்கலைக்கழக பிள்ளைகள், படித்த பிள்ளைகள், எதையும் எதிர்ப்பு சக்தி இல்லை. அதாவது ஒரு அது இன்றைக்கு வந்திருக்கிறது தான். அது பெரிய ஒரு துன்பம் தான். அதுதான் நாங்கள் எங்களுடைய 15 வயதுக்குட்பட்ட பிள்ளைகளை நாங்கள் வீடு வீடாக சென்று ஒரு வீட்டில எங்கள் முற்றம் என்று சொல்லி ஒரு கிழமையில ஒரு நாளைக்கு அந்த அயல்ல உள்ள 10 வீடுகளையும் சேர்த்து ஒரு முற்றமாக்கி நாங்கள் அவையோட ஆடி பாடி புத்தகம் கலை படிப்புகளை செய்யறோம். இத ஒரு உண்மையில யாழ்ப்பாணத்துல இப்ப 100 முற்றங்களை இப்ப நாங்கள் தொடர்ந்து திட்டமிட்டு செய்து கொண்டு வாரம். இதே ஒரு 1000 முற்றமாக்கி யாழ்ப்பாணத்தை மட்டுமாவது நாங்கள் அதை செய்து கொண்டு வந்தால் அது ஒரு எங்கள் முற்றம் ஒரு 1000 பிள்ளைகள் ஒரு 10,000 பிள்ளைகளாவது எங்களுக்கு ஒரு 10 வருஷத்துல அல்லது ஒரு எதிர்கால 5 வருஷத்துல அவைகளை நாங்க மீட்கலாம், ஒரு புதிய சமுதாயத்தை கட்டி எழுப்பலாம் என்றது எங்களுடைய நம்பிக்கை. போதைக்கு போனவர்களை புனர்வாழ்வுக்கு அனுப்புறது என்றதை தவிர வேறு ஒன்றும் இல்லை. ஆனா இன்றைக்கு மீண்டும் தொடங்கும் எடுக்கு மாதிரி யாழ்ப்பாணம் திரும்ப ஒரு உற்சாகம் பெற்று எங்கட கிராமம் பக்கத்துல பண்டத்துல சாந்தி என்ற கிராமம், பின்தங்கின கிராமம், இன்றைக்கு அங்க படிச்ச பிள்ளைதான் இன்றைக்கு யாழ்ப்பாணத்துல முதலாவது அந்த பரீட்சையில சித்தி வச்சிருக்கிறார். எனவே பின்தங்கின மக்கள் என்று பாராமல் நாங்கள் எங்கட யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய சாதி முரண்பாடு என்றது இருக்குது. அதை கடந்து அதுக்கப்பால மனித நேயத்துடன் ஒரு மானுட பண்பாட்டை மீட்டெடுத்து நாங்கள் எதிர்காலத்தில் ஒரு 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 வெளிச்சம், ஒரு ஒளி தெரிகிறது என்றுதான் நான் பார்க்கிறேன். எனவே மக்கள் மட்டுமே மாற்றத்துக்கான உந்து சக்தி. எனவே மக்களை நம்பினால் நாங்கள் மக்களை நம்பினோர் கைவிடப்பட என்றுதான் என்னுடைய ஒரு அன்பு, பாசம், கருணை, இரக்கம் என்ற மனித விழுமியங்களை நாங்கள் மீட்டெடுக்க வேணும். ஒரு என்றால்தான் நாங்கள் அதுக்காக நாங்க போராட வேண்டும். குறிப்பாக இந்த இப்போது நீங்கள் புலம்பெயர்ந்து ஆஸ்திரேலியாவுக்கு வந்திருக்கிறீர்கள். 3 மாத விடுமுறை என்பதை விட இங்கிருந்து பல பேர் அங்கு நாட்டுக்கு விடுமுறையில் வருகிறார்கள், போகிறார்கள். மற்றும் புலம்பெயர்ந்த மக்கள் தொடர்பாக அங்குள்ள மக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த என்ன சொல்வது ஒரு ஈர்ப்பு அல்லது ஒரு கிரேஸ் என்று சொல்லலாம். எல்லோரை போலவும் நாங்களும் புலம்பெயர்ந்து நாடுகளுக்கு சென்று உழைக்க வேண்டும், நமது குடும்பங்களை மறுசீரமைக்க வேண்டும், பாதிக்கப்பட்ட நமது பொருளாதாரத்தை மீட்க வேண்டும் என்ற அவா அங்குள்ளவர்களுக்கும் இருக்கிறது. அதே சமயம் இந்த புலம்பெயர் மக்கள் அங்கு வந்து போவதால் ஏற்படுகிற இந்த கலாச்சார முரண்பாடுகள் ஒரு பெரிய பிரச்சனையாகவும் பேசப்படுகிறது. நீங்கள் இங்கு வந்து பார்க்கிறீர்கள், இங்குள்ள மக்களுடைய வாழ்க்கையையும் பார்க்கிறீர்கள், அங்குள்ளவர்களுடைய நினைப்புகளும் எண்ணங்களும் உங்களுக்கு தெரியும். ஆகவே என்ன என்ன கருதுகிறீர்கள் இவ்வாறான வாழ்க்கை முறையை பற்றி? இல்ல உண்மையில நான் 2012-13 நான் மேற்கு ஐரோப்பா இடங்களையும் சென்றிருக்கிறேன். இப்பதான் நான் ஆஸ்திரேலியாவுக்கும் வந்திருக்கிறேன். இந்த வாழ்க்கை என்பது உண்மையில ஒரு விரும்பி வந்த வாழ்க்கை அல்ல. அவர்கள் தவிர்க்க முடியாமல் தள்ளிவிடப்பட்ட ஒரு நாடோடி வாழ்க்கையில தொடங்கி அவர்கள் இங்கே தங்களை பெரிய போராட்டத்தின் மத்தியில அவர்கள் தக்க வைத்து அதுல வாழ்கிறார்கள். எங்களுடைய ஆட்கள் யாழ்ப்பாணத்தில் என்று சொன்னால் எந்தவித திறன்களையும் வளர்க்காமல், அதாவது ஒரு ஒரு திறன்கள் இந்த ஸ்கில் ஹியூமன் ஸ்கில்ல வளர்க்க விருப்பம் இல்லை. அவை நினைக்கிறோம் இங்க இருந்து வாரவர்கள் குளிருக்கு நாங்கள் இங்க 4-5 உடுப்பு போடுறோம், அங்க வரைக்கும் அந்த நல்ல உடுப்புகளை போட்டுக்கிட்டு வந்து புகைக்குள்ள அவர் 2 கிழமைக்கு கிரெடிட் கார்டுல காசு கொண்டு வந்து செலவழித்து ஊருக்கு எல்லாம் கொடுத்து போட்டு வர. இதுதான் அவர்களுடைய இங்க அது ஒரு பேத்தரமான ஒரு இதை நம்புகிறார்கள். எனவேதான் அவர்கள் பெட்ரோல் அடிக்க காசு இராது, மாமாவிட்ட டெலிபோன் பண்ணினா உடனே காசு அனுப்புவார், ஒரு மோட்டார் சைக்கிள் அல்லது ஒரு ஓட்டோ வேண்டிக் கொண்டு அவர் உலாத்தி தெரிவார். அது மட்டுமல்ல, எங்களோட ஊரை சுத்தி 39 கோயில் இருக்குது. அந்த கோயில்ல ஒரு கோயிலே 2 அன்னதானம்
இருக்குது போட்டி போட்டு ம், 2 சபரிமலை ஐயப்பன் கோயில் ஒன்றுக்கு போட்டியா இன்னொன்று ம், அது வெளிநாட்டுக்காரர் தங்கட காசுகளை வாரி வழங்கி அதுல கோயில்கள் இன்றைக்கு கோபுரங்கள் எல்லாம் உயர்ந்து கொண்டிருக்குது. ம், ஆனால் ஒரு பள்ளிக்கூடத்துல பிள்ளைகள் இந்த படிக்கு கொடுக்கறது மிக மிக குறைவான பக்கம்தான். ம். எங்கட கிராமத்திலே நாங்கள் 30 பரப்பு காணியில ஒரு திறந்த வழி அரங்கு, ஒரு மைதானம், விளையாட்டு மைதானம், அதுக்கும் இங்க ஆஸ்திரேலியா நண்பர்களும் உலகத்து நண்பர்களும் 9 கோடி ரூபாய் காசு தந்து அங்கே அதை நடத்துகிறார்கள். ஒவ்வொரு நாளும் 40-50 குழந்தைகள் பிள்ளைகள் அதை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். ம். இவ்வாறு கிராமந்தோறும் இந்த பொது மன்றங்களை, நூல் நிலையங்களை அதுகளை ஏற்படுத்துறதுக்கு புலம்பெயர்ந்தவர்கள் அரங்க பண்பாட்டை, புத்தக பண்பாட்டுக்கு உதவி செய்யலாம். ம். இந்த ஆலயங்களுக்கு ஏற்கனவே எங்களுக்கு தாராளமான ஆலயங்கள் ஆலயங்கள் இருக்கிறது. ஆம். ம், இருக்கின்றன. ம், அந்த ஆலயங்கள்ல அது எல்லாம் ஒழுங்கா நடக்குது, அதுல ஒரு பிழையும் இல்லை. ம். எனவே அங்க அவர்கள் அது நடக்கும். ம், எனவே அதுக்கு உங்களுடைய கவனத்தை திசை திருப்ப வேண்டிய அவசியம் இல்லை. ம். எனவே எல்லோரும் அந்த எங்க ஒவ்வொரு தரம் எங்கட ஊர்ல உள்ள அந்த கிராம முன்னேற்ற சங்கங்கள், சனசமூக நிலையங்கள், ம், வாசிய சாலைகள், அந்த புத்தக அரங்க, நாடக பாடசாலைகள் பிள்ளைகளுக்கு நாங்கள் வாசிப்பு வகுப்புகள் கூட நடத்துறோம். ம், ம், மற்றது சத்தியமனை என்று சொல்லிபுரத்துல நாங்க நடத்துறோம். அங்க ஓவிய போட்டிகள் எல்லாம் நடத்துகிறோம். சத்தியமனு எங்களுக்கு ஒரு சொல்லிபுரத்தில் இருக்கக்கூடிய பல பள்ளிக்கூடம் 20-30 பாடசாலை பிள்ளைகள் எல்லாம் வந்து ஆசிரியர்கள், அதிபர்கள் எல்லாம் வந்து செய்யறோம். மண்டத்திறப்புல மறுமலர்ச்சி மன்றத்திலையும் அப்படி செய்யறோம். அப்படி தேசிய அளிக்க பேர கொக்குவில்ல அதுலயும் செய்யறோம். இவ்வாறு சின்ன சின்ன கிராமங்கள்ல தொட்டமாக செய்யறத இனி கூட்டணைச்சு நாங்கள் செய்ய வேணும். அதுல சொல்லணும். இப்போ இங்க வரலாம், ஆனா வார நாள் நீங்கள் பிளம்பிங் அல்ல வயரிங் அல்லது ஒரு எலக்ட்ரிசிட்டி ஏதாவது தொழில் திறன் நாங்க படிச்சு போட்டு எம்பசி போனா எம்பசி இலகுவா கொடுக்குறான். ஆனா என்னன்னா இதை 2 கோடி கட்டுனா நாங்கள் போகலாம் காசை வெளிநாட்டுக்காரர் சொந்தக்காரர்கிட்ட பறிச்சு அதை கொடுத்து வந்து ஏஜென்சிட்ட போய் அலையிற வாழ்க்கையை தான் எங்களை யாத்திரத்தான் செய்யணும். அப்ப அதைத்தான் நாங்கள் உங்களுடைய உறவினர்களுக்கு அங்க போய் சொல்லி இப்படி ஒரு படிப்பை 6 மாதம் படிக்கா படிக்கிறானுங்க. டெக்னிக்கல் எல்லாம் இருக்குது, அங்க வசதிகள் நிறைய இருக்கு. அந்த சர்டிபிகேட்டோட எம்பசி போறோட நான் 4 நாள்ல விசா எடுத்தோடு வந்துட்டேன். அந்த ப்ரொஃபெக்ஷன் அவங்க எல்லாம் சரியா கொடுக்கணும். இங்க வந்தும் என்னுடைய நண்பர் சொல்றாரு, அந்த ஒரு கட்டடம் கட்டுறதுல பிளம்பிங் வேலை செய்யறவருக்கு இவ்வளவோ காசு, சமையல் ஒரு கொட்டையில சமைக்கிறவருக்கு இவ்வளவோ டொலர்ஸ். அப்ப அந்த கலையில சமையற்கலை வளையலாம் எல்லாம் இவ்வளவு படிக்கலாம். யாத்திரத்துல படிக்க வசதி இருக்குது. அதை படிக்காமல் ஒயிட் காலர் ஜாப் செய்யணும் என்ற எண்ணத்துல ஒரு அந்த உடல் இங்க எல்லாரையும் பாக்குறப்ப கூட கஷ்டப்பட்டு இந்த குளிருக்குள்ளையும் இதுக்குள்ளையும் ஓடி வேலை செய்யணும். அதைத்தான் நான் அங்க போய் எடுத்து சொல்லுவேன். முந்தையும் சொல்லி கொண்டு வார நாங்கள் எங்களுக்கு எவ்வளவு துன்பத்திலேயும் துயரத்திலேயும் கண்ணீரிலேயும் இந்த கடுமையான ஒரு சவால்களுக்கு மத்தியில புலம்பெயர்ந்த மக்கள் வாழ்கிறார்கள். எவ்வளவு சவால்களை எதிர்கொண்டு வாழ்கிறார்கள். தங்களுடைய மொழியை பாதுகாக்கிறதுக்கு எவ்வளவு கங்கணம் கட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப சமயத்தை, தங்களுடைய அடையாளத்தை பாதுகாக்கிறதுக்கு தமிழர் மத்தியில இவ்வளவு சவால்களை எதிர்கொள்ள வேண்டி இருக்கிறது என்ற துயரத்தை நாங்கள் எங்களோட துக்கத்தை பலமாக மாற்றுவோம் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. உங்களுடைய இந்த செயற்பாடுகளே அங்கு நடக்கிற நீங்கள் சொன்ன அமைப்புகளுடைய விவரங்களை எல்லாம் நீங்கள் இப்போது பகிர்ந்து கொண்டிருந்தீர்கள். அவற்றை எல்லாம் கேட்கும் போது பல நல்ல முயற்சிகள் நடக்கிறது. ஆனால் அவை பற்றிய விடயங்களை எங்களால் ஒன்றிணைத்து அவற்றை மக்களுக்கு சொல்ல முடியவில்லை என்பதுதான் இங்கு இருக்கக்கூடிய இங்கு வருகிற செய்திகள் எல்லாம் அங்கு ஏதோ மீளவும் ஏதோ பாரிய பிரச்சனைகள் இருக்கிறது. ஆனால் அவற்றை தீர்ப்பதற்கான உங்களை போன்றவர்களும் அங்கு செயற்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்ற செய்தி பொதுவாக இங்கு புலம்பெயர் தேசங்களிலே சொல்லப்படுவது இல்லை. அதை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி ஐயா. இறுதியாக இந்த ஒரு 5 நிமிடம் இந்த அரசியல் நிலவரங்கள் தொடர்பாக உங்களுடைய அபிப்பிராயத்தை அறிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். என்றால் கொழும்பு, யாழ்ப்பாணம் என்று சகலரையும் பகிர்ந்து கொண்டிருக்கக்கூடியவர் என்பதால் தற்போதைய
தமிழ் மக்களுடைய பிரச்சனை தொடர்பாக பல்வேறு அரசியல் தலைமைகளும் தங்களுடைய கருத்துக்களையும் தங்களுடைய முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சமூக செயற்பாட்டாளராகவும் ஒரு பொதுமகனாகவும் பல தரப்புகளுடனும் இணைந்து பயணிப்பவர்களாகவும் ஒரு பொதுவான பார்வையாக தமிழ் மக்களுடைய இன்றைய நிலைமை, அதாவது இந்த தமிழ் சிங்கள இன முரண்பாடு என்பது தொடர்ச்சியாக மது மண்ணிலே இருக்க போகிறதா அல்லது ஒரு இன ஐக்கியத்துக்கான ஒரு புதிய இலங்கையை உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்று உங்களிடமிருந்து அறிந்து கொள்ள விரும்புகிறேன். நன்றி. அரசியல் பற்றி என்றால் மனிதன் ஒரு சமூக பிராணி. எனவே அரசியல் இல்லாமல் அரசியல் நீக்கம் பெற்று எந்த கலை இலக்கியமும் எந்த மனித பண்பும் மனித வாழ்வும் இல்லை என்பதை நாங்கள் முதலில் எல்லோரும் ஒத்துக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாங்கள் இந்த நாட்டு எங்களோட ஈழத்திரு நாட்டுல 4 தேசிய இனங்கள் பிரதானமாக சிங்களவர், தமிழர், மலையகத்தவர், மற்றது முஸ்லிம்கள், மற்றது அதை தவிர சிறுபான்மை இனங்களாக மலாயர், மற்றது வேடர், பரங்கியர் என்று இருக்கிற அதுகளை முதல்ல அங்கீகரிக்க பழகவும். ஒரு பல்லின தேசிய பண்பாடு கொண்ட ஒரு நாடு என்றதை நாங்கள் முதல் அங்கீகரிப்போம். மற்ற சிங்கள மக்கள் சொல்ற மாதிரி சிங்கள பௌத்த நாடு என்றதை நிராகரிக்க வேணும் ஒவ்வொரு சிங்களவர்களும். எனவே மத சார்பற்ற ஒரு நாடு இந்திய அரசியலமைப்பில் செய்தது மாதிரி மத சார்பற்ற நாடு என்று சொல்ல வரும். மற்ற தேசிய இனங்களினுடைய சுய நிர்ணய உரிமையை அங்கீகரிக்க வரும். சுய நிர்ணய உரிமை என்றது பிரிந்து செல்லும் உரிமை மட்டுமல்ல. எனவே ஐக்கிய இலங்கையில் சுய நிர்ணய உரிமை பிரயோகம் என்ற அதை பயன்படுத்தலாம் என்றால் அதான் ரணில் அண்டை சொல்லி கூட சொல்றாரு, எங்களுக்கு இனிமேல் நாங்கள் இந்த சவால்களை எதிர்கொள்றோம் என்றால் நாங்கள் ஒரு அரசாங்கம் இல்ல 10 அரசாங்கத்தை அமைக்கணும் என்று. ஏனென்றால் அவரும் தவிர்க்க முடியாமல் அது சொல்ல வேண்டி வருது. 9 மாகாண சபைகளையும் மத்திய அரசாங்கத்தையும் சேர்த்து 10 அரசாங்கம் என்று சொல்றார். அது உண்மையில அது இந்த கருத்து என்றால் அதிகார பரவலாக்கிறதுக்கு தனியா கொழும்பை மட்டும் மையம் படுத்தி கொண்டு நிக்க இயலாது. அந்த ஒவ்வொரு பிராந்தியங்களும் சுயாதிபத்தியம் உள்ளதாக, அவர்கள் சுய பாதுகாப்பு உள்ளதாக, நிதி அதிகாரம் உள்ளதாக இந்த மாகாண சபையில மாற்றி அமைக்க வேண்டிய பணி இருக்குது. நான் சிலரிடம் கேட்டேன், சில சிங்கள கட்சிகளிடம் கேட்டேன், நீங்கள் எங்களை தமிழ்நாடு அங்க கொடுத்திருக்கிறாங்க, ஆனா அது தனி நாடு அல்ல. ஆனால் ஏன் இந்த தமிழ் ஈழம் என்ற பெயரை நீங்கள் ஏன் பாவிக்க அனுமதிக்க கூடாது? நான் ஒரு 20 வருஷம் இந்தியா இருந்த ஒரு சிங்கள நண்பரிடம் கேட்டேன். அப்ப நான் கேட்டேன், எங்களோட மாகாண சபையை நாங்கள் தமிழீழ மாகாண சபை யாழ்ப்பாண மாகாண சபை வச்சால் அதே நீங்கள் தடுக்க வேணும். ஏன் ஒரு வங்கிக்கு தமிழீழ வங்கி என்று வச்சா என்ன அதுல குறை? இப்படி எல்லாம் நீங்கள் வச்சால் எங்களுடைய அவர் சொன்னார், இல்லை இப்போ ஒரு பிரச்சனையும் இல்லத்தானே, சண்டை இல்லத்தானே, சச்சரவு இல்லத்தானே, அது தமிழர்களும் நாங்களும் பேசி அது செய்யக்கூடியதான் என்று சொன்னார். அது எந்தவித உச்சமும் இல்லாமல் ஒருவர் சொல்றார். அப்ப என்னென்றால் அது உண்மையிலே பட்டுக்கோட்டைக்கு பாதை என்னன்னா துட்டுக்கு 2 கோட்டை பார்க்கணும். இப்ப நடக்க போறது ஜனாதிபதி தேர்தல். அப்ப ஜனாதிபதி தேர்தல்ல ஜனாதிபதி யாரோட கட்சிகளோட பேசி ஒரு குறைந்தபட்ச தமிழர்களுடைய தேசிய இனங்களுடைய அங்கீகாரத்தை மத சார்பற்ற உறுதிப்பாட்டை எடுக்கக்கூடிய ஒரு அரசியல் ஜாப்ப மாற்றம் செய்யக்கூடிய ஒரு குறைஞ்சபட்ச பேச்சுவார்த்தையை செய்து அடிப்படை இதுகளை வச்சுக்கொண்டு நாங்கள் பகிரங்கமாக ஆதரவளிக்கலாம். அதை விட்டுட்டு நாங்கள் இது ஒரு தமிழீழத்துக்கோ அல்லது சமஸ்டிக்கான சர்வஜன வாக்கெடுப்பு என்று சொல்றது அது எந்த அளவில பொருத்தம் என்றது இப்போ நடக்கிறது ஜனாதிபதி தேர்தல். எத்தனை தினம் நாங்க சர்வஜன வாக்கெடுப்பு எடுத்துட்டோம், அது முழு மக்களும் தமிழருக்குத்தானே சாரும். அப்ப அதிலே நாங்கள் வெற்றி பெறுவோம். ஆனா இது போய் என்ன செய்யும் என்று சொன்னால் அந்த ஒற்றுமையை சிதைக்கிறதும், மற்றது யாருக்காகவோ ஏதோ அலுவல் பார்க்கறது. சிவாஜிலிங்கம் ஒரு பொது வேட்பாளரா வந்தவர், அதுக்கு முதல் குமார் பொன்னம்பலம் வந்தது. இப்ப யாரும் ஒரு புது மாப்பிள்ளைய கண்டுபிடிக்கணும்னா அந்த மாப்பிள்ளை இதுக்கேற்றபடி வருவன்றது எங்களுக்கு தெரியாது. அப்ப இதெல்லாம் ஒரு பம்பாத்து விளையாட்டு. எனவே இத வெளிப்படையா பேசுறதுக்கு, உண்மையா கலந்து பேசுறதுக்கு, உங்களோட தேர்தல் அரசியலுக்கு அது அங்கால தமிழ் மக்களின் சுயநிர்ணய தேசிய அங்கீகாரத்தை வச்சுக்கொண்டு விசுவாசம
நேரடிய அவங்களோட வெளிப்படத்தங்களோட கதைக்கலாம். இன்னைக்கு சிங்கள மக்கள் எதிர்க்க போறதில்ல. கோத்தபாயாவுக்கு சிங்கள புத்தகம் தான் போட்டவன். ஆனால் அதை அவற்றை ஊழலை கண்டு உடனே தூக்கி நிராகரிச்சு போட்டது சிங்கள. ஆனா தமிழர் தோற்றதுக்காகவே 70 வருஷமா ஒரே கட்சிக்கு திரும்ப 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 அவையிலேயே போட்டுக்கொண்டு சமஷ்டி என்று பெடரல் பார்ட்டி என்று இங்கிலீஷ்லயும் தமிழரசு கட்சி என்று தமிழ்லையும் வச்சு நாங்கள் எங்கட அரசியலை நடத்தி கொண்டு இருக்கிறோம். ஆனால் பண்டா செல்வா ஒப்பந்தம் மிக அருமையான ஒப்பந்தம். அது அமிர்தலிங்கம் ஒருக்கா சொல்றார், சிறிய எதிர்ப்பு போராட்டம் செய்தது ஒரு விவேகமற்ற செயல், நான் விட்ட இமாலய தவறு என்று சொல்றார். எனவே நாங்கள் எதையும் சுய விமர்சனம் செய்ய வேண்டும். எங்களை நாங்களே சுய விமர்சனம் செய்து சரியான முறையில வெளிப்படையாக அவருடன் பேசி யார் எங்களுக்கு எங்களோட உரிமை அங்கீகரிக்கிறாரோட அவருக்கு ஆதரவு கொடுக்கிறோம். இதுவே என்ன அவர் பலவீனம் பெறும் அதுல பார்த்து கொள்ளலாம். அப்ப அத ஒரு திறந்த மனதோட ஆரண்டு இல்ல இதண்டு இல்ல வெளிப்படையா பேசணும். அதை ஒளிச்சு மறைச்சு பேசுறதாலதான் இவ ஒளிச்சு மறைச்சு பேசி போட்டு இது நிக்கிறதும் யாருக்கும் சப்போர்ட் பண்றது என்னவோ தெரியல. இப்படி அந்த இதுக்குள்ளே ஒரு கட்சிக்குள்ளே பல முரண்பாடுகள் இருக்குது. தமிழர் இப்ப ஒற்றுமையாக இல்ல. இதுக்குள்ள நடக்க போகுதுன்னு தெரியல. இது நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வரும். அதான் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, அவ்வளவுதான். நல்லது ஐயா, அருமையாக மிக சுருக்கமாக எல்லாவற்றையுமே பகிர்ந்திருக்கிறீர்கள். அருமை, நன்றி. நீங்கள் என்னோடு பேசும்போது சொல்லியிருந்தீர்கள், புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடிய நாடக கலைஞர்கள், அரங்க கலைஞர்களுக்கு நீங்கள் ஒரு செய்தி சொல்ல விரும்புவதாக. அந்த செய்தியை நாங்கள் பகிர்ந்து கொண்டு உங்களுடனான இந்த சந்திப்பை நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று நம்புகிறேன். ஒரு அரங்க கலைஞராக, நாடக கலைஞராக இன்று இருக்கக்கூடிய இளம் தலைமுறையினருக்கு, இனிவரும் தலைமுறையினருக்கு நீங்கள் சொல்லுகின்ற செய்தி என்ன? நாங்கள் ஒரு உறவு பாலத்தை அமைக்க வேண்டும் ஈழத்துக்கும் புலத்துக்கும். எனவே அவர்கள் தமிழ் பேச வேண்டும், தமிழில் பேச வேண்டும், தமிழை படிக்க வேண்டும், தமிழில் நடிக்க வேண்டும், தமிழ் அரங்காடல் செய்ய வேண்டும். எனவே எங்களுடைய உயிர்ப்புடன் நாங்கள் வாழ்வதற்கு எங்களுடைய அடையாளங்களை, எங்களுடைய வேர்களை தேடி பயணித்து எங்களுடைய தாயக மண்ணை நாங்கள் தக்க வைப்பதற்கு புலம்பெயர்ந்த உறவுகள், தாயகம், இங்கே அவர்களை அழைப்பதும், நாங்கள் உங்களை அங்கே அழைத்து நிகழ்ச்சிகளை, பாலேந்திராவினுடைய நாடகங்களை எல்லாம் நாங்கள் திருமண கலாமன்றம், தேசிய இலக்கிய பேரவை அங்க மேடையேற்றினாங்க இலங்கையில. அப்ப அதே போல நீங்கள் இங்கே அழைத்து அவர்களை அங்கீகரிப்பதும், பரஸ்பரம் கொண்டும் கொடுத்தும் நாங்கள் உறவை அங்கீகரிக்க வேண்டும். எனவே ஒரு நண்பர் புலம்பெயர்ந்து அங்கே வருகிறார் என்றால் அது எங்களுக்கு அறிய தந்தால் அவர்களுடைய கலாச்சார உறவுகளை நாங்கள் அங்கே ஏற்படுத்தி கொடுக்க முடியும். ஏ டு சர்வீஸ் என்று சொல்லி நாங்கள் அவர்களை ஏர்போர்ட்ல இருந்து கலாச்சார நிலையங்களை, கலாச்சார மாற்றங்களை, நல்ல கிராம வளர்ச்சிகளை, அதாவது முக்கியம். நீங்கள் சொன்ன அத்தனை தகவல்களும் இங்கு பல பேருக்கு சென்றடையவில்லை. அதை நீங்கள் செய்ய வேண்டும். ஆமா, அந்த உறவு பாலம் என்றால நான் கேட்கிறது உண்மையான ஒரு ஒற்றுமைக்குரிய உறவு பாலத்தை நாங்கள் கட்டியெழுப்பணும். புலத்துக்கும் களத்துக்கும் இடையில நாங்கள் ஈழத்துக்கும் எங்களுடைய கண்டங்களுக்கும் இடையில ஒற்றுமை உருவாக்குவதற்கு ஒரு உறவு பாலத்தை எங்களுடைய உள்ளங்களால் நாங்கள் ஒன்றிணைவோம் என்றதான் என்னுடைய. இந்த வழியில் உங்களுடன் பேசுவதற்கு தமிழ்நாட்டிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருந்த தமிழ்நாடு வேலூர் மாவட்டம் காட்பாடியைச் சேர்ந்த சந்திரசேகர் அவர்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறார். அவரை இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம் சந்திரசேகர். ஐயா வணக்கம். மிக மிக சிறப்பாக இருக்கிறது நிகழ்ச்சி. செவிமடுத்துக் கொண்டிருந்தேன். ஆப்ஷனோடாக தெள்ள தெளிவாக வருகிறது. அதற்கு முதற்கண் வாழ்த்துக்கள். நிறைய விஷயங்கள் சொன்னாரு. வெளிப்படை தன்மையோட இருக்கணும், மனசுல பட்டதை பேசணும், அதெல்லாம் அற்புதமான பல கருத்துக்கள். எல்லாத்தோட இப்போ சமீபத்துல ஐயா அவர்கள் சொன்னாரு, புலம்பெயர்ந்து வெளிநாடுகளுக்கு வெவ்வேறு காரணங்களால வந்தவர்களுக்கு கலாச்சார விஷயங்களையும் உறவு மேம்படுவதற்கான பாலத்தையும் உருவாக்க
உருவாக்கி கொடுக்கணும் அப்படின்ட்டு நம்ம அது ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. உண்மையாலுமே என்ன பொறுத்த வரைக்கும் அவ்வளவு தூரம் புலம்பெயர்ந்து அயல் நாடுகளில் வந்தாலும் கலாச்சார ரீதியாக பல்வேறு விஷயங்களை நான் இன்னும் பின்பற்றணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு இலகுவாக ஏதுவாக இந்த மாதிரியான விஷயங்களை கற்றுக் கொடுத்து அவர்களுக்கு ஒரு பாலத்தை அமைத்து கொடுத்து அந்த விஷயங்களை எல்லாம் மக்களுக்கு புரிய வைப்பது என்பது ஒரு சிறப்பான ஒரு விஷயம். அதை ஐயா அவர்கள் மிக சிறப்பாக செய்ய காத்து கொண்டிருக்கிறார். அவருடைய ஆட்கள் அவர்களுடைய அந்த சொந்தங்களும் செய்ய காத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிங்கும் பொழுது அது ஒரு தனி சந்தோஷம்தான். என்னுடைய கேள்வி என்னன்னா, இந்த உறவுகளை மேம்படுத்த அல்லது இந்த மாதிரியான கலாச்சார ரீதியான விஷயங்களை முன் வந்து அவர்கள் கற்றுக்கொள்வதற்கான அந்த ஒரு விழிப்புணர்வு அப்படிங்கிறத எப்படி ஏற்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அந்த உறவு பாலத்தை மேம்படுவதனால் என்ன மாதிரியான நன்மைகள் வரும் என்று உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படிங்கறத ஷேர் பண்ணீங்கன்னா இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும் கேட்பதற்கு. அதை பற்றிய சில தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி நன்றி சந்திரசேகர். நன்றி நன்றி நன்றி. ஆம், அது சந்திரசேகர் அவர்கள் உங்களுடைய அபிப்பிராயத்தை கேட்டிருக்கிறார். குறிப்பாக ஏதாவது மேலதிகமாக ஏதாவது சொல்ல விரும்புகிறீர்களா? மிக்க நன்றி. வேலூர் எல்லாம் நாங்கள் வந்து நாங்கள் எங்களுக்கு மகிழ்ச்சியான நண்பர் அங்க வேலூரில் இருந்து கதைத்தது, பேசியது, உரையாடியது மிக மகிழ்ச்சியை தருகிறது. உண்மையில் இது ஒரு சவாலான விடயம்தான். எவ்வாறு என்பதை நாங்கள் இனி தான் கண்டுபிடிக்க வேண்டும். முதலில் சந்திப்போம், சிந்திப்போம், பேசுவோம், உறவை ஆளையால் புரிந்து கொள்வோம். அதன் மூலம் எங்களுக்கிடையில் ஒரு நட்பு இருக்கும். நட்பு ஏற்பட்டால் ஒரு தோழமை உணர்வு இருக்கும். அந்த நேரத்தில் நாங்கள் எல்லாவற்றையும் கண்டுபிடிக்கலாம். எனவே நல்லன நலிவடையாமல் நல்லது நடக்க வேணும் என்றால், நாங்கள் வெற்றியை நோக்கிய பயணத்தை செய்ய வேண்டும் என்றால் அது செயல்முறை நடைமுறை தான் எங்களுடைய ஆசான். எனவே நடைமுறையில அங்க நடக்கிறத முதல் பார்க்க வேணும் வந்து. எனவே அங்க நடக்கிறத நீங்கள் பகிர வேண்டும். பார்த்தல், பகிருதல், அதுல பண்பாட்டு ரீதியாக பேசுதல், கலந்து உரையாடல், இதை நாங்கள் தொடர்ந்து செய்யலாம். இப்ப இந்தியா எங்களுக்கு பக்கத்துல தானே. இப்ப கப்பலும் ஓடுது, இப்ப பிளேனும் பலாலியில இருந்தோடுது. நீங்களும் வரலாம், நாங்களும் வரலாம், சேர்ந்து பேசுவோம், சந்திப்போம். நன்றி 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 ஐயா, மிக்க நன்றி. இதுவரை நான் பல விஷயங்களை உங்களிடம் பேசி இருக்கிறேன் என்று நம்புகிறேன். குறிப்பாக நீங்கள் பேசும்போதுதான் ஒவ்வொரு கலைஞர்களை பற்றிய அந்த ஞாபகங்களும் மீண்டும் எனக்கு வந்தது. அவர்கள் மூத்த கலைஞர்கள், இலக்கியவாதிகள், நமது பேராசிரியர்கள் என்று பலரோடும் நீங்கள் பயணித்திருக்கிறீர்கள். உங்களுடைய இந்த அனுபவங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கை என்பதை நீங்கள் நிறைவாக இன்றைய செவியிலே நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறீர்கள். ஆனாலும் நான் கேட்க தவறிய, நீங்கள் இதுவரை சொல்ல தவறிய அல்ல சொல்ல வேண்டும் என்று விரும்பிய ஏதாவது விடயங்கள் இருந்தால் அவற்றை இறுதியாக நாங்கள் பகிர்ந்து கொள்வோம். சொல்ல விரும்புகிற விடயம் இல்ல, நான் அந்த நாடக வசனத்தோட சொல்லி முடிக்கலாம். நீங்கள் சத்தியவாளன் எனக்கு இந்த சந்தர்ப்பம் தந்தமைக்காக இவ்வாறு எனக்கு ஒரு இங்க ஆஸ்திரேலியாவில் ஒரு குரலை நான் கேட்பதற்கும் என்னுடைய குரலை பதிவு செய்ததற்கும் முதற்கண் நன்றியை தெரிவித்து. நன்றி திரு கருணாகரன் அவர்களுக்கு தான் சொல்ல வேண்டும். அவர்தான் உங்களுடைய அறிமுகத்தை தந்திருந்தார். அவருக்கும் தான் சேர்த்து நாம் நன்றியை சொல்லிக் கொள்வோம். அதுல கடைசியா இந்த சாம்ராட் வசனத்தோட முடிப்போம். அன்புதான் இன்ப ஊற்று, அன்புதான் உலக ஜோதி, அன்புதான் உலக மகா சக்தி. நன்றி, மிக்க நன்றி. நன்றி தேவராஜன் அவர்களே, மிக்க நன்றி. நிகழ்ச்சியிலிருந்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நன்றி நன்றி. அருமையான ஒரு சந்திப்புடன் உங்களிடமிருந்து நான் மனநிறைவோடு விடைபெறுகிறேன் ஐயா. நன்றி நன்றி. ஆம் நேயர்களே, நாங்கள் இதுவரை நாடகர், இலக்கிய ஆர்வலர், சமூக செயற்பாட்டாளர், சட்டத்தரணி தேவராஜா அவர்கள் கலந்து சிறப்பித்ததை கேட்டோம்.